அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். ஒரு தடவை பாடலாம். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். தம்பிமார் பாடுங்க. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். கை உயர்த்தி. உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். அப்பா, உந்தன் மகா பரிசுத்த அழைத்து செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். ஒரே ஒரு நிமிஷம் கை உயர்த்தி. உள்ளே அழைத்து செல்லும். சபர கத்துரமனயா எல்லா பாபாயா தூரபஷதலமயே. உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் உம்முடைய ஆதீனத்தில் தீர்மானித்திருக்கிற விஷயங்களை எங்களுக்கு இந்த நாட்களில் நிறைவேற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனமும் முடியாது, அடியனும் முடிவது, வார்த்தை முடியாது. நல்ல தரிசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தோம். இன்னும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் நடுவிலே வரவும் ஆண்டுடைய ஊழியங்களை நிறைவேற்றவும் தேவன் பாராட்டின இரக்கங்களை எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அன்பு
ஊழியர்களுக்காக, அந்த பாஸ்டருக்காக, தேவ ஊழியர்களுக்காக, அந்த பிரதருக்காக, ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் உங்கள் நடுவில் இருக்கும்படி ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 3 நாட்களும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படி ஒரு வார்த்தையை ஆதாரமாய் கொண்டு நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசித்து let us begin. நாம் தொடங்கலாம். பிலிப்பியர் 3:12 வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சரி, இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் அடைந்தாயிற்று அல்லது என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ சொல்லுங்க. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. For what I have apprehended for. ஆங்கிலத்தில் இதை இப்படி எழுதி இருக்கிறது. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஒரு தேவ சபை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அல்லது தேவனை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அல்லது ஒரு ஜெபம், ஒரு எதிர்பார்ப்பு. இவ்வளவு உற்சாகமா இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஜெபம், ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு. கவனிங்க, எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமாய் நிறைவேறாது. நன்றி. ஆமா, நான் உள்ள வரும்போது நீங்க ஆராதிச்ச விதத்தை வச்சு பார்க்கும்போது உங்க நெருப்புல நான் குளிர் காயலான்னு வந்தேன். ஆமா, அப்படித்தான் இருக்கணும். பாருங்க, சில இடங்களுக்கு நான் போகும்போது அந்த சபையில் இருக்கிற அனல் நம்மளை இன்னும் மெருகேற்றுகிறத நான் பார்த்திருக்கிறேன். அப்படித்தான் ஆண்டவர் நம்ம சபையை வைத்திருக்கிறார்னு நான் நம்புறேன். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற முதலாவது ஒரு தேவ பிள்ளை ஒரு விஷயத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற முதலாவது அந்த விஷயத்தை நீங்கள் ஜெபமாய் மாற்ற வேண்டும். என்னவா மாற்றணும்? வாட் எவர் இட் மே பி. இந்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புஸ்தகங்களில் ஏதாகிலும் ஒரு வசனம் உங்களை பிடித்து நிறுத்துமானால் அந்த வசனத்தை நீங்கள் அட்டையாக மாற்றி பைபிள்ல வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதை தொட்டு கும்பிடுறதுல பிரயோஜனம் இல்லை. அதை நீங்க ஜெபமாய் மாற்றணும். அதை எப்படி ஜெபமாய் மாற்ற முடியும்? இப்ப இந்த வசனத்தை நான் எப்படி ஜெபமா மாத்துறேன் பாருங்களேன். ஆண்டவரே, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு எனக்கு சொல்லுங்க. அது ஜெபம், அது ஒரு ஜெபம். இரண்டாவது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்பது ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டும். சொல்லுங்க, ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் ஜெபமாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் கேள்வியாக எழுப்ப வேண்டும். இந்த பவுலை போல நானும் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்கிற கேள்வியை எழுப்பினால் அதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாகும். நம்பர் 3, you should compare. இந்த வசனத்தை வைத்து உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேகமா சொல்லுங்க, ஒப்பிட்டு பார்க்கணும். நான் புரியுற மாதிரி தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆமா தானா? சரி, நம்ம கவனிங்களேன். நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம என்ன பிரசங்கிக்கிறோம், எவ்வளவு சத்தம் எழும்புதுங்கிறது முக்கியம் இல்லை. கூட்டத்திற்கு பிறகு என்ன ரிசல்ட் வரப்போகிறதுங்கிறது தான் முக்கியம், இல்லையா? கை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு இன்னைக்கு இந்த காலை வேளையில ஒரு நல்ல அஸ்திபாரம் போட வேண்டிய ஒரு கட்டாயம்.
ஆவியானவரால் நடத்தப்பட்டபடியே மிகுந்த உத்தரவாதத்தோடு ஒரு நிமிஷம் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்ப இதை ஜெபமா மாற்றி பாருங்களேன். இதை ஜெபமா மாற்றி பாருங்களேன். ஏசப்பா, எங்க சபையை நீர் எதற்காக பிடித்தீர்? கேளுங்க, எங்களை எதற்காக பிடித்தீர்? எங்கள் குடும்பத்தை நீர் எதற்காக பிடித்தீர் ஆண்டவரே? என்னை 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 பிடித்த நோக்கம் சாதாரணமான நோக்கம் அல்ல. கேளுங்க, அதை ஒரு ஜெபமா மாற்றி பாருங்க. லாஷ் மகூரபா சம்தல்மனா லேபாபா ஷரபா கந்தூரபசியா Oba, Oba, yeah, Ibo, Abi, Masuba, Ratuse, Keriam, Ziantalas. ஜபமா மாற்றுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ஒரு ஜபமா மாற்றி பாருங்க பார்க்கலாம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனப்பா? என்னை எதற்காக பிடித்தீர் ஆண்டவரே? உலகத்தோடு ஒத்து வாழ்ந்த என்னை, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞனாயிருந்த என்னை முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே, உம்மை துன்பப்படுத்தின எங்களை எதற்காக பிடித்தி? உம்மை வேதனைப்படுத்தின எங்களை எதற்காக பிடித்தி? மறுபடியும் மறுபடியும் நாங்கள் உம்மை சிலுவையில் அறைந்தோமே, எங்களை எதற்காக பிடித்தி? ஒரு கேள்வி எழுப்புங்க, ஒரு ஜெபமாய் மாற்றுங்க. இதை ஒப்பிட்டு பாருங்க. ஒரு நிமிஷம் உங்க கண்ணை தரங்களை. இதை ஜெபமாய் மாற்றாத வரைக்கும் உங்களால் இந்த வசனத்தில் இருக்கிற ஜீவனை உணர்ந்து கொள்ள முடியாது. எத்தனையோ வருஷங்கள் நாம் வேதம் படித்தாலும் இந்த வசனங்கள் நமக்குள்ளே ஆவியாக ஜீவனாக மாறாததற்கு காரணம் இந்த வசனங்கள் ஜெபமாய் மாற்றப்படுகிறது இல்லை. அதற்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெயர் பைபிள் பிரேயர், வேத ஜெபம். So pray according to your word. பாருங்க, நான் வரும்போது திங்க் பண்ணிட்டு வந்தேன். தமிழ்நாட்டில் நடத்தப்படுகிற கூட்டங்களுக்கு அளவே கிடையாது. ஆனா ஒரு கூட்டம் அர்த்தம் உள்ளதாய் மாறி இருந்திருக்குமானால் நம்ம எல்லாம் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா மாறி இருந்திருக்கணும். அதனால எனக்கு இந்த கை தட்டுறது இல்லையோ அல்லது ஜனங்கள் கீழே விழுகிறது இல்லையோ அதுல உடன்பாடு இல்லை. சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னான், ஆனா பைபிள் போட்டிருக்கு அது பழமொழி ஆயிடுச்சு. இவங்க இப்படித்தாங்க, இவங்க பெந்தேகோஸ்து இப்படித்தான் இருப்பாங்க, ஆவிக்குரிய சபையில ரொம்ப கை தட்டுவாங்க, சத்தம் எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அது பழமொழியா மாறிடக்கூடாது. மார்க் மேல் விட்டறையில எழுப்பின சத்தத்திற்கு பிறகு அது பழமொழி ஆகல. அந்த சுவிசேஷம் மாறியூர் வரைக்கும் வந்திருக்கு. நம்ம தானா? அப்போ கொஞ்ச நேரம் தான் கற்றுக்கொள்ள போறோம். மிகுந்த பயத்தோடு மிகுந்த நடுக்கத்தோடு டெய்லி பிரசங்கம் பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் இந்த மைக் பிடிக்கும் போது ஒரு பயம் இருக்குத்தான் செய்யுது. ஏன்னா அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் புதிது. நியூ டைமென்ஷன். ஒவ்வொரு நாளும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? எல்லாரும் ஜெபிக்கணும். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க குடும்பத்தினுடைய ஜெபமா இது மாறட்டும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? இந்த மூன்றாம் மாற்றணும் நம்ம சொன்னோம். ஆமா தானா? கவனிங்க, என்னவா மாற்றணும்? நீங்க பேசுங்க. என்னவா மாற்றணும்? முதல்ல ஜெபமாய் மாற்றணும். பேசுங்க, ஜெபமாய் மாற்றணும். 2, 3 ஒப்பிட்டு பார்க்கணும். இப்படி கேட்டவங்களுடைய பின்னிலைமை எப்படி இருந்ததுன்னு ஒப்பிட்டு பார்க்கணும். இதை கேட்டவர்களுடைய ரிசல்ட் என்னவா இருந்தது? அப்போ ஏன் இந்த கேள்வி பவுலுக்குள் வந்தது? ஏன் இந்த கேள்வி பவுலுக்குள் வந்திருக்க கூடும் என்றால், ஏதோ ஒரு விஷயம் அவரை இந்த கேள்வியை கேட்க வைத்தது, அல்லது இந்த ஜெபத்தை ஜெபிக்க வைத்தது, அல்லது இதை ஒப்பிட்டு பார்க்க வைத்தது. எது என்று கேட்டால், எல்லாவற்றுக்கும் வசனம் வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம், தப்பில்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இந்த மார்க்கத்தில் அமைந்தவர்களை அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை
துன்பப்படுத்தும்படி ஆசாரியர்களிடத்தில் நிருபத்தை கேட்டு எழுதி வாங்கி இப்படிப்பட்ட மார்க்கத்தில் அமைந்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு அவன் எருசலேமுக்கு கொண்டு வரும்படி நிருபம் வாங்கினான் என்று நமக்கு தெரியும். ஆமாதானா? சரி, நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? சரி, ரைட். அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் சரியா. ஏன் இந்த கேள்வி வந்தது என்றால், இப்படி கிறிஸ்துவை துன்பப்படுத்தும்படி, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி புறப்பட்டு போன ஒருவன், அப்போஸ்தலர் 9:3 வாசிக்கிறோம், சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. இங்க எரிகிற போக்கஸ் லைட்டா இருக்கட்டும், இங்க எரிகிற டியூப் லைட்டா இருக்கட்டும், ஒருவர் மேல மட்டும் விழல, எல்லாரும் மேல விழுகிறது. இட் இஸ் a spreading light. இது பரம்புகிற வெளிச்சம் இல்லையா? ஆனால் பரலோகத்திலிருந்து விழுந்த அந்த ஒளி எல்லார் மேல பரம்பல, ஒருவனை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒருவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அதுதான் பவுலுக்கு கேள்வி எழுப்பிற்று. கவனிக்கிறீங்களா? அதுதான் பவுலுக்கு கேள்வி எழுப்பிற்று. நான் பார்த்த எல்லா வெளிச்சமும் ஒரு கூட்டத்தாரை முழுவதும் சந்திக்கிறது. இங்க போடுற டியூப் லைட் ஒரு ஆளுக்கு மட்டுமா? இங்க இருக்கிற போக்கஸ் லைட் ஒரு குறிப்பிட்ட எல்லை மட்டும் படரும் போது, இப்பொழுது இங்கிருந்து வரக்கூடிய இந்த வெளிச்சம் என்னை சுற்றிலும் ஏன் பிரகாசித்தது? இதுதான் அவனுடைய கேள்வி. எல்லாருக்கும் பிரசங்கம் போனாலும் அந்த வார்த்தை என்னை மாத்திரம் ஏன் தொடுகிறது? அந்த வசனம் என்னை மாத்திரம் ஏன் உருவ குத்துகிறது? அந்த பாடல் என் ஆத்துமாவை ஏன் அசைத்தது? ஒரு சத்தியத்தை நீங்க மறந்துட வேண்டாம். எது இந்த கேள்வியை சவுலை கேட்க வைத்தது என்றால், நான் மாத்திரம் அந்த பாதையில போல, 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவனோடு யாத்திரை பண்ணின மனிதர்கள், அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும், அப்போ இதுதான் பவுலுக்கு கேள்வி எழுப்பிட்டு, நான் மட்டும் இல்ல, இந்த பாதையில அநேகர் பிரயாணம் பண்ணினார்கள். நான் மட்டும் இல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட வாலிபர் கூட்டத்தில் 3000 வாலிபர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த 3000 பேர் கலந்து கொண்ட வாலிபர் கூட்டத்தில் பிரசங்கியார் பேசின வார்த்தை என்ன மட்டும் ஏன் ஆள வைத்தது? இதான் என் கேள்வி. என் பக்கத்தில் இருந்தவன் அது போலவே போனான், என் பின்பகுதியில் இருந்தவன் அது போலவே போனான். ஆனால் நான் மாத்திரம் அழுதேன், மனம் திரும்பினேன். அப்ப சவுலோடு அநேக மனுஷர்கள், மனுஷர்னு போடல, மனுஷர்கள். அப்ப இவ்வளவு மனுஷர்கள் பிரயாணம் பண்ணின போதிலும் என்னை சுற்றிலும் ஏன் பிரகாசித்தது அந்த வெளிச்சம்? அப்படி என்னை சுற்றிலும் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது உண்மையானால், என்னை பிடித்த நோக்கம் நிறைவேறணும். கேட்கல? என்ன பிடித்த நோக்கம் நிறைவேறணும். இன்னும் ஒரு படி இறங்கி புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 2 பேர்ல என்ன மட்டும் ஏன் ரட்சித்தீர்? ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 4 பேர்ல என்னை மட்டும் ஏன் சந்தித்தீர்? அதை மீறி என்னை சந்தித்தது உண்மையானால், என்னை பிடித்த நோக்கம் நிறைவேறணும். கேட்கிறவங்க மட்டும் கை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் கைகளை தட்டலாம். கர்த்தர் நம்மை எதற்காக பிடித்தாரோ, இந்த மாரியூர் பகுதியில் எதற்காக தேவன் உங்கள் மேல் தன் வெளியை பிரகாசிக்க பண்ணினாரோ, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். மாஸ் பரதுசியா தேரியஸ் ஈலபௌஷதுரப கதுரபலபௌஷதனபாக. என்னை எதற்காக பிடித்தீர்? என்னை எதற்காக பிடித்தீர்? ரைட். இந்த கேள்வி இவர் ஏன் கேட்டார்னா, இந்த பிடித்த கை சாதாரணமான கை அல்ல. இந்த கை ஒருவனை பிடிக்குமானால் இந்த கை சாதாரணமான கை அல்ல. இந்த கை ஒருவனை பிடித்து விட்டு சும்மா இருக்க விடாது. இந்த 3 நாட்களுக்கும் என்ன கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு என்ன பிரசங்கம் பண்ண விடாம என் கையில மைக்கு தராம இருந்தா, நான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எழும்பி கேட்பேன், அப்ப என்னத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்பேன்.
கேட்பேன்ல பாஸ்டர், நான் கேட்பேன். அப்ப என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? என்ன கூப்பிட்டுட்டு என் கையில மைக் தரல, என்ன பேச விடலன்னு நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? அப்போ அதே போலதான் விசுவாசி கேட்கணும். ரட்சிக்கப்பட்டு 18 வருஷமா என்ன சபையில வச்சிருக்கிறீங்களே, ஏன் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கணும். 12 வருஷமா என்ன வச்சிருக்கிறீங்களே, ஏன் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கணும். எனக்கு தெரியும் நாம் பிரசங்கிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதோ மத்தேயு 20:6 சொல்லுகிறது, அவர் 9 மணி வேளையிலும் சும்மா நிற்கிற சிலரை கண்டு என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி கொடுக்கிறேன் என்று சொன்னவர். என் ஆண்டவர் ஒரு மனுஷனையும் சும்மா இருக்க விட மாட்டார். கவனமா கேளுங்க. தேவன் ஒரு மனிதனை பிடித்தால் அந்த மனிதனை பயன்படுத்தியே தீருவார். இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய முதல் பகல் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ரட்சித்தது உண்மைன்னா உங்களை பயன்படுத்துவார். உங்களை தெரிந்து கொண்டது உண்மைன்னா உங்களை உபயோகப்படுத்துவார். இவர் எந்த மனிதனையும் சும்மா பிடிக்கிறவர் அல்ல. இவர் யாரையும் சும்மா பிடிக்கிறவர் அல்ல. இந்த கை சாதாரணமான கை அல்ல. இந்த கை நெகேமியாவின் மேல் அமர்ந்த போது அவன் பாழாய் போனதை எடுப்பித்து கட்டினான். இந்த கை எஸ்ராவின் மேல் அமர்ந்த போது அவன் வேண்டினதை ராஜாவனுக்கு கொடுத்தான். இந்த கை எலியாவின் மேல் அமர்ந்த போது அவன் இஸ்ரவேல் மட்டாக ஆகாப்புக்கு முன்னதாக ஓடினான். இதே கை இந்த மாரியூர் தேவ சபையை பிடித்தது உண்மையானால் பிடித்த நோக்கம் நிறைவேறுவதாக. 2 நிமிஷம் கை தட்டுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளை பிடித்தது உண்மையானால் சும்மா விட மாட்டார். அல் மகம் சியாதனா அல்பராதனா வைடபாதனா. ஒரு புதிய அபிஷேகத்துக்காக ஜெபிங்க, ஒரு புதிய மகிமைக்காக ஜெபிங்க. என்ன பிடித்தது உண்மையானால் என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். நானா வந்துட்டேனா? நீங்க என்ன பிடிச்சதானா என்ன நீங்க பயன்படுத்தணும். நல்ல உற்சாகமா இருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை. என்னுடைய கேள்வி இதுதான். உலகத்தை நோக்கி போய் கொண்டிருந்த என்ன பிடிச்சீங்கல்ல, எதுக்கு பிடிச்சீங்க? பரியாசமா வாழ்றதுக்கா, அல்லது ஒரு 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 பொருட்காட்சியை போல வாழுவதற்காகவா? 10ஓடு 11 வாழுவதற்காகவா? என்னை பிடித்தது உண்மையானால் நீர் என்ன பயன்படுத்தணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம கேட்கணும், என்ன நீங்க பிடிச்சிட்டு என்ன நீங்க சும்மா வச்சிருக்கிறீங்களே? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும்தானே வந்து போறேன். எல்லார போல ஒருவனாகத்தானே நான் மாறி இருக்கிறேன். There is nothing special in me. என்னில் ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்று நான் அறிய வேண்டுமானால், அல்லது நான் பிடிக்கப்பட்ட நோக்கத்தை பிடித்துக் கொள்ளும்படி நான் தொடர வேண்டுமானால், முதலாவது எனக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதிலே பவுல் மிக உறுதியாயிருந்தார். அந்த விஷயத்தை தான் அந்த முதல் பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் பிடிக்கப்பட்டது உண்மையானால். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். நமக்கு நேரம் இல்லை, எவ்வளவு வேகமா வர முடியுமோ வாங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவன் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் யார் என்றான். நீர் யார் என்றான். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆண்டவரே நீர் என்னை பிடித்தது உண்மையானால், நான் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நான் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானால், நான் உம்மால் பிடிக்கப்பட்டது உண்மையானால், இதையெல்லாம் நான் பிடிக்கப்பட்டு நான் உமக்காக வாழ அல்லது உம்மை பின்தொடர வேண்டுமானால் எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும். எனக்கு நீர் யார் என்று எனக்கு சொல்ல வேண்டும். வெளியில இருக்கிறவங்க கவனிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். கொஞ்சம் 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 ஒரு அஸ்திபாரம் போட்டுட்டு நம்ம போலாம் வேகமா. நீர் யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு 1.25 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். திடீர்னு என் மனைவியினுடைய அக்கா, அதாவது என் பையனுக்கு அவங்க பெரியம்மா இல்லையா, சரி உங்களுக்கு முறை தெரியாது, நீங்க இங்கிலாந்துல இருந்து வந்ததுனால கொஞ்சம் கஷ்டம். ஆமா, நாங்க தமிழ்நாடு பாருங்க, நல்ல பெரியம்மா அப்படிலாம் சொல்லுவோம். திடீர்னு கோயம்புத்தூர்ல வந்துட்டு, பிறந்ததுல இருந்து வரல பாஸ்டர்,
இப்ப அவனுக்கு 2 வயசு ஆக போது. இப்ப வந்துட்டு நான் பெரியம்மா வந்திருக்கேன்னு சொன்னா அவன் வான்னு அழுறான். அப்புறம் அம்மா, என் மனைவி, அவனோட அம்மா சொல்றா, அது பெரியம்மா, உனக்கு மூத்த அம்மா. அப்ப எங்க அப்பா எங்க அம்மா சொல்றாங்க, அதுவும் பெரியம்மான்னு. டைரி மில்க் கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, உம்மா கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்க சொல்றோம் அது உனக்கு பெரியம்மான்னு, அவனுக்கு தனிப்பட்ட விதத்துல அது பெரியம்மான்னு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு போவான். இப்போ ஏன் நான் சிம்பிளிஃபை பண்ணி பேச வைக்கிறார் அப்படின்னா, யாரோ என் மகனுக்கு அது பெரியம்மான்னு சொல்றதுனால அவனுக்கு அன்பு வரல. ஆனா என்றைக்கு அவனுக்கா இது என் அம்மா கூட பிறந்தவங்க, எங்க பாட்டி வயித்துல பிறந்த கேஸ் அப்படின்னு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு அந்த பெரியம்மா கிட்ட அவன் போவான். கேட்கல? அது மாதிரி எத்தனை பிரசங்கியார்கள் வந்து இயேசு நல்லவர்னு சொன்னாலும் அவர் உங்களுக்கு நல்லவராக முடியாது. என்றைக்கு தனிப்பட்ட விதத்திலே அவர் யார் என்று உங்களுக்கு தெரிகிறது, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே நீர் யார், லார்ட் ஹூ யூ ஆர். தம்பிமார் கேளுங்க, ஆண்டவரே நீர் யார். 3 வார்த்தைகளை நான் சொல்ல போறேன். ஆண்டவர், ஏன் இந்த வார்த்தையை சவுல் கேட்கிறாரு? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன வேணாலும் நம்மகிட்ட கேட்டிருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல கேட்டது, ஆண்டவரே ஃபெயிலா போன பாடெல்லாம் பாஸ் ஆகணும் நான் கேட்டது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. சிலர் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல கேட்கறது மாடு கண்ணு போடணும் ஆண்டவரே. சிலர் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல் கேட்டது, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை, இந்த குழுல வாங்கின லோன் அடையணும். ஆனா ரட்சிக்கப்பட்ட முதல் ஒரு தொடுதல் கிடைத்தவுடனே ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே நீர் யார் என்று எனக்கு சொல்லும். ஏன் அதை கேட்கிறாருன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் நான் உங்களை நேசிக்க முடியும். முதல்ல நான் உங்களை நேசிக்க முடியும். ஐ கேன் லவ் யூ. நான் உங்களை நேசிக்க முடியும். அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன். என் மகன்கிட்ட நாங்க கட்டாயப்படுத்திட்டே பெரியம்மாடா, அது பாட்டிடா, அது அத்தடான்னு சொன்ன அவனுக்கு அன்பு வராது. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர் யாருன்னு தெரியணும். அப்பொழுதுதான் நீங்கள் அவரை நேசிக்க முடியும். நம்பர் 2, அவருக்காக வாழ முடியும். 3வது, அவருக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆனால் இந்த 3 கட்டாயப்படுத்தப்படுகிறதின் பேரில் வருகிறது. கட்டாயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையிலே தான் வர வைக்கப்படுகிறது. அது போலியான அன்பு. ஆண்டவர் யார் என்று தெரிந்துவிட்டால் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் அவரை நேசிக்க தொடங்கி விடுவீர்கள். உன்னத பாட்டிலே வாசிக்கிறது போல, உமது நேசத்தால் நான் சோகமானே, உமது நேசத்தால் நான் சோகமானே. இலாமா சந்துரி பிகோ சட்டலபயா. அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா இந்த சபைக்கு, இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு இனி ஒரு பிரசங்கம் தேவையில்லை, இனி ஒரு உபதேசம் தேவையில்லை. நீங்களா அவரை நேசிக்க தொடங்கி விடுவீர்கள், அவருக்காக வாழ தொடங்கி விடுவீர்கள், அவருக்காக ஊழியம் செய்ய தொடங்கி விடுவீர்கள். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டு தான் வர வேண்டியதா இருக்கு. அவரை நேசிங்க, அவரை ஆராதிங்க, அல்லது அவர்களை அன்பு கூறுங்கள், அல்லது வேதத்தை படியுங்கள், அல்லது அவருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. ஆனா சவுல போல நாம கேட்கணும், ஆண்டவரே நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டா இதெல்லாம் தானா நான் செய்வேன். டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நானா முன் வந்து செய்வேன். சொல்லுங்க, நானாய் முன் வந்து செய்வேன். எல்லா வசனமும் வாசிக்க நேரம் இல்லை. ஆனா நீங்க என்ன கவனிச்சா மட்டும் போதும். 3 நான் ஏன் அவரை நேசிக்க வேண்டும், ஏன் அவருக்காக வாழ வேண்டும், ஏன் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி அவர் யாரு சார்? அவர் யார்? நான் அவரை நேசிப்பதற்கு அவர் யார்? நான் அவருக்காக வாழுவதற்கு அவர் யார்? முதல்ல அவரை நேசிக்கிறதுக்கு, அவருக்காக வாழ்றதுக்கு, அவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு முதல்ல அவர் யாரு? ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வாசிக்க வேண்டாம். ரோமர் 5 6 முதல் 8. நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக குறித்த காலத்தில் மரித்தார். எப்போ? நாம் பலனற்றவர்களா இருக்கும் போது. நாம் எப்படி இருந்தோம்? சண்டே ஸ்கூல் பாடம் மாதிரி இருக்கோ? நாம் எப்படி இருந்தோமா? இங்கிலீஷ்ல 2 வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறேன், உங்க வாழ்க்கை மாறும். பலனற்றவர்களா இருக்கும்போது அப்படின்னா ஹெல்ப்லெஸ்,
சொல்லுங்க, ஹெல்ப்லெஸ். ஹெல்ப்லெஸ்னா உதவியற்றவர்கள். 2 பவர்லெஸ், பலனற்றவர்கள். இந்த ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது பாருங்க, நாம படிக்காதவனா இருந்தாலும் படிக்கிறவன் கூட தான் பக்கத்துல பரீட்சையில உட்கார்ந்துருப்போம். ஏன்னா நமக்கு கூட பலனற்றவர்கள் பிடிக்காது. நமக்கு கூட பலனற்றவர்களை பிடிக்காது, உதவி இல்லாதவர்களை பிடிக்காது. விளையாடும் போது வேற ஃப்ரெண்டு வச்சிருப்போம், பரீட்சை டைம்ல ஃப்ரெண்டை மாத்திடுவோம். விளையாடும் போது வேற ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்போம், பரீட்சைன்னு வந்துட்டா நீ போ, உன்னை அப்புறம் பாத்துக்கிறோம். அப்புறம் வேற ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் 2 பெஞ்சில் இருக்கிற ஃப்ரெண்டை பிடிப்போம். ஏன்னா நான் பலவீனனா இருந்தாலும் நான் பழகுகிற என் நண்பன் பலவானா இருக்கணும். நான் பாருங்க குள்ளமா இருப்பேன், என் ஃப்ரெண்டு கோலியாத்தா இருப்பான். ஏன்னா அவன் பலன் உள்ளனா இருந்தா நம்மளை இவன் அடிக்க மாட்டான். அப்போ நாம் பலனற்றவர்களா இருந்தாலும் நாம் பலன் உள்ளவர்களையே நாம் தேடுகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா நாங்க கருப்பா இருந்தாலும் செவப்பா தான் பொண்ணு கேட்போம். ஆமா, நம்ம எப்படி இருக்கிறோம் முக்கியம் இல்ல. நாம ஐடிஐ முடிச்சிட்டு 2000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் டீச்சர் பொண்ணு தான் எங்க ஊர்ல தேடுவாங்க. அப்ப நான் பலனற்றவனா இருந்தாலும் நான் யாரை தேடுறேன்? நான் உதவியற்றவர்களா இருந்தாலும் உதவி உள்ளவர்களை தான் தேடுறேன். எனக்கு நிக்கிறதுக்கு கால் இல்லை. ஆனா எனக்கு வரப்போற பொண்ணுக்கு கூட பிறந்தது எத்தனை அண்ணன்னு கேட்கிறேன், எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்கிறேன். உனக்கு பலன் இல்ல, ஆனா உனக்கு பலன் உள்ள ஒரு குடும்பம் தேவைப்படுது. உனக்கு நிறம் இல்லை, ஒரு 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 பெரிய ஒண்ணும் இல்லை, ஆனா நாம் பலன் உள்ளவர்களை, உதவி உள்ளவர்களை தேடுகிறோம். ஆனா எனக்கு ஆச்சரியம், நான் ஏன் அவரை நேசிக்கிறேன்னா பாஸ்டர், நாம் பலனற்றவனா இருக்கும் போது எனக்காக அக்குறித்த காலத்துல அவர் மரித்தார். இதற்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா முதலீடு பண்றார். இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் தம்பி, முதலீடு பண்றார். இந்த முதலீடு, நான் பாஸ்டர், எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமா? சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். டியூஷனுக்கு போறதுக்கே எதுக்குன்னா வராத பாடத்தை படிக்கிறதுக்கு தான் டியூஷன். ஆனா அந்த டியூஷனுக்கு சயின்ஸ் புக்கு தான் எடுத்துட்டு போவேன். எங்க டியூஷன் உனக்கு கொன்னுருவேன், நீ உனக்கு கணக்கு தானே வராது, கணக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லுவார். ஆனாலும் சயின்ஸ் தான் எடுத்துட்டு போவேன். சயின்ஸ்னா கொள்ள உயிர். அப்ப எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், என்ன எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைங்களேன். எதுக்கு, எங்களை கொன்னது போதாதுன்னா அப்படின்னு கேட்டு எனக்கு அவர் முதலீடு பண்ணல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனை நம்பி லட்சங்கள் செலவழிக்க முடியாதுமா. என்ன 11ஆம் கிளாஸ்ல பாதியில விட்டுட்டு வந்துட்டேன். என்ன நம்பி 25,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து மேக்ஸ் பயாலஜி குரூப்ல சேர்த்து விட்டாங்க. 3 மாசத்துல பெஞ்ச உடைச்ச கேஸ்ல வெளியே வந்துட்டேன். இப்ப இவன் மெடிசின் படிக்க வைக்க சொல்றான்னு சொல்லி இவனை நம்ம முதலீடு பண்ணி 40 லட்சம் எல்லாம் செலவு பண்ண முடியாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, என்னை பெற்ற தாய் தகப்பன் நான் பலனற்றவன் என்று சொல்லி என் பேரில் பணத்தை முதலீடு பண்ண யோசிக்கும் போது என்ன மனநிலைமையில் தன் ஜீவனை எனக்காக முதலீடு பண்ணினா புரியல. அப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு பதில், நீ பலனற்றவனா இருக்கும் போதே நான் உனக்காக மரித்தேன். ஏன் அவரை நேசிக்கணும் தெரியுமா? ஏன் அவருக்காக வாழணும் தெரியுமா? ஏன் அவருக்காக ஊழியம் செய்யணும் தெரியுமா? இந்த உலகத்திற்கு வேண்டாத என்னை, என் பெற்றோர்களுக்கு நான் பலனற்றவனாக இருக்கும் போது, என் உறவுகளுக்கு நான் பலனற்றவனாக இருக்கும் போது, என் சொந்த பந்தங்களுக்கு நான் பலனற்றவனாக இருக்கும் போது, என்னை கொண்டு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லும் போது, என் பேர்ல இவ்வளவு பெரிய முதலீடை நீங்க என்ன நம்பிக்கையில பண்ணுனீங்கன்னு கேட்டா அவர் சொல்றார், உன்னை நம்பி இல்ல, என்ன நம்பி உனக்காக நான் முதலீடு பண்ணி இருக்கிறேன். நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நான் பலனற்றவனா இருக்கும் போதே எனக்காக மரித்தார். அதனால நான் அவரை நேசிக்கணும், அதனால அவருக்காக வாழணும், அதுக்காக ஊழியம் செய்யணும். நம்பர் 2, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் வாசிச்சிருக்க ஒருத்தர். உபாகமம் 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்க, கொஞ்சமா இருந்தீங்க. லீஸ்ட்.
ஒத்த பிள்ளை இருக்கிற வீட்டுல யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய குடும்பமா இருந்தா எடுப்பாங்க. ஒன்னும் தெரியல என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த குடும்பம் பெரிய குடும்பம். கேள்விப்பட்டது இல்லை என்ன? எதுவும் பேசுறாதப்பா, அண்ணன் தம்பி 4-5 பேர் இருக்கான் அப்படி சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? நான் ஸ்கூல்ல போகும்போது ஏதாவது ஒரு பிள்ளை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவான், அவன் அண்ணன் 4 பேர் இருக்கான். அப்போ நான் சிஸ்டர் பிரைஸ் எல்லாம். அப்போ அப்போ இந்த உலகம் அந்த 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 திரட்சியை பார்க்குது, அப்படிதானா? ஆனா கர்த்தர் நம்மளை எப்ப தெரிந்து கொண்டார் தெரியுமா? நாம் கொஞ்சமா இருந்தப்போ. When we are least. நான் ஒரு பிரசங்கியார் என்பதை சாதிக்கிறதுக்கு வரல. We should understand. நாம் கொஞ்சமா இருந்த போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. நீங்க கொஞ்சமா இருந்த போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நான் வேகமா பேசணும். நம்பர் 3, ஆதியாகமம் 22:13 போட்டிருக்குது. வாசிங்க பிளீஸ். 22:13 சீக்கிரமா. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு வார்த்தை கவனிங்க. இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். நான் ஏன் அவரை நேசிக்கிறேன்னா, நான் ஏன் அவருக்காக வாழ்றேன், ஏன் அவருக்காக ஊழியம் செய்யறேன்னா, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் எனக்கு பதிலாக பலியானார். எங்க இந்த வார்த்தையை வெறும் வார்த்தை அல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த வசனங்கள் எல்லாம் ஜெபமா மாத்தி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2020 வருஷத்துல என் தகப்பன் ஒரு மரண தருவாயிலே போனார். ஒரு மரணத்துக்கு ஏதுவான 72 மணி நேரம் கெடு கொடுத்தார்கள். அனஸ்தீசியா ஒத்துக்கொள்ளாமல், இதோ சரீரத்தில் எந்த மருந்துகளும் ஒத்துழைக்காதபடி மரணத்தின் விளிம்பை நோக்கி 50க்கு கீழே பல்ஸ் வந்து விட்டது. இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். எப்படி ஜெபித்தன் தெரியுமா? அதை தான் நான் சொல்றேன், கவனிங்க. எங்க அப்பாவுக்கு பதிலாக நீர் தகன பலியிடப்பட்டீர், என் அப்பாவுக்கு பதிலாக நீர் பலியானி. இது ஒரு 15 தடவைக்கு மேல நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது திடீரென்று ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நர்ஸ் ஓடி வந்து சொன்னார்கள், உங்க அப்பாவுக்கு நினைவு திரும்பிட்டேன்னு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கை தட்டுறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வாயை திறந்து சொல்ல போறீங்க, நான் ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய இடத்துல எனக்காக ஒருவர் பலியானார். நான் வாயை திறங்க, நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக ஒருவர் பலியானார். நான் ஏன் அவரை நேசிக்கணும் தெரியுமா? நான் ஏன் அவருக்காக வாழணும் தெரியுமா? நான் ஏன் அவருக்காக ஊழியம் செய்யணும் தெரியுமா? நானும் என் குடும்பமும் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் எங்களுக்காக ஒருவர் பலியானார். இன்ஸ்டெட் ஆஃப் மீ, இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக ஒருவர் பலியானார். என் மேல விழ வேண்டிய ஆக்கினை அவர் மேல விழுந்தது. நியாயப்படி நான் அனுபவிக்க வேண்டிய ஒரு தண்டனையை அவர் அனுபவித்தார். என் பிள்ளை மேல விழ வேண்டிய கத்தி அவர் மேல விழுந்தது. என் கணவர் மேல விழ வேண்டிய கத்தி அவர் மேல விழுந்தது. நான் ஏன் அவரை நேசிக்கிறேன் தெரியுமா? எனக்காக அவர் பலியானார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. இப்ப நல்ல கவனிங்க, இந்த புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த, இந்த வார்த்தையை சொல்லுங்க, சிக்கிக் கொண்டிருந்த. Caught in the bushes by its horns என்று போடப்பட்டிருக்கிறது. Caught in the bushes அப்படின்னா இந்த ஆடு சிக்கிக் கொண்டது. இந்த ஆடு தானாக வரவில்லை, இந்த ஆடு சிக்கிக் கொண்டது. இதை தான் இயேசு புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். சிக்கிக் கொண்ட ஒரு ஆட்டுக்கடா. தம்பி கவனிமா, சிக்கிக் கொண்ட ஆட்டுக்கடா. அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. தன் புதரிலே, தனக்கு பின்னாக ஒரு புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடா. வேதம் சொல்லுகிறது, நமக்காக ஒருவர் சிக்குண்டா. He was caught in the bushes by its horns. 3 வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதே, ஆனால் நான் பானம் பண்ணுகிறேன்.
ஒரு மிகுந்த போராட்டத்தின் நடுவிலே நம் இடத்தில் அவர் பலியானார். இப்ப நான் பலனற்றவனா இருக்கும் போதே எனக்காக கிறிஸ்து மரித்தார். அதனால நான் அவரை நேசிக்கணும், அதனால அவருக்காக வாழணும், அதுக்காக ஊழியம் செய்யணும். நான் கொஞ்சமா இருக்கும்போது என்னை தெரிந்து கொண்டா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? உனக்கு என்ன சொத்து பத்து இருக்குன்னு கேட்டு என்ன தெரிந்து கொள்ளலைங்க. உனக்கு பாட தெரியுமான்னு கேட்டு என்ன தெரிந்து கொள்ளல. உனக்கு பரிசுத்தம் இருக்கான்னு கேட்டுட்டு என்ன தெரிந்து கொள்ளல. மூன்றாவது, எனக்காக நான் பலியிட வேண்டிய இடத்துல பலியானா. இதனாலதான் பவுல் கேட்கிறா, எனக்கு நீங்க யாருன்னு சொல்லுங்க. இது இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச வெளிப்பாடு. நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லுவா. ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க தனிப்பட்ட விதத்துல கையை உயர்த்திட்டு என்ன பார்க்க கூடாது. நீங்க தனிப்பட்ட விதத்துல யாருன்னு கேளுங்க பார்க்கலாம். நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க யாருன்னு கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா நீங்க யாரு? என் வாழ்க்கையில நீங்க யாரு? தம்பி கேளு. Who you are? Elabas batura bashiadala. உம்மை போல யாருமுண்டோ, உந்தன் அன்பிற்கு நிகர் எதுவுண்டோ? தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். உம்மை போல யாருமுண்டோ, உந்தன் அன்பிற்கு நிகர் எதுவுண்டோ? தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து. இயேசுவே நீ போதுமே, உம் அன்பிற்காய் நான் ஏங்குறேன். இயேசுவே நீ போதுமே, உம் அன்பிற்காய் நான் ஏங்குறேன். இயேசுவே நீ போதுமே, உம் அன்பிற்காய் நான் ஏங்குறேன். இயேசுவே நீ போதுமே. வெளியில இருக்கிறவங்க கை உயர்த்தி பாடணும். ஆகமான ஆத்துமாவை ஒரு போதும் நீ தள்ளிவிடு. ஆசை காட்டி மோசம் செய்வுலகினின்று உந்தன் நன்பொன்றே மீட்டதையா. ஆசை காட்டி மோசம் செய்வுலகினின்று உந்தன் நன்பொன்றே மீட்டதையா. இப்போ இயேசுவே நீ போதுமே, உம் அன்பிற்காய் நான் ஏங்குறேன். இயேசுவே நீ போதுமே, உம் அன்பின் மழையில் நனைகிறேன். இயேசுவே நீ போதுமே. வாய் திறந்து நான் பலனற்றவனாயிருக்கும் போது எனக்காக ஜீவன் தந்தவரே,
இயேசுவே நீர் போதுமே சபர கந்தூரவசியே நான் ஏங்குகிறேன். 2 நிமிஷம் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ள போகிறோம். If you know who he is, your life is going to change upside down. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது என்ன ஒரு சாதாரண, இது எங்களுக்கு தெரியாதா நீங்க நினைக்கலாம். இது தெரியணும்னு தான் ஒருத்தர் துடிக்கலாம். நியாயப்பிரமாணம் கற்றவன், கமாலியல் காலில் இருந்து வேத பிரமாணத்தை கற்றவன். சிஸ்டர் பேசாதீங்க வெளியில. 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் அடைந்தவன், யூதனுக்கு யூதனாயிருந்தவன், பரிசேயரில் பிறந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான் சொல்லுகிறான். நீங்க யாருன்னு எனக்கு சொல்லிருங்கப்பா. எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த இயேசு எனக்கு வேண்டாம். எங்க பாஸ்டர் காண்பித்து கொடுக்கிற இயேசு இல்ல. எனக்கு நீர் யார் என்று சொல்லு. ஆண்டவரே நீர் யார்? 23 வருஷமா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து ஒரு வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடக்காம காணிக்கை போட்டு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்டிருந்தாலும் 24 வயதுல தான் எனக்கு அவர் யார் என்று தெரிய வந்தது. When I know him personally, அவர் யார் என்று தெரிந்தவுடன் என் வாழ்க்கை மாறத் தொடங்கிற்று. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. இப்ப யாரும் என்ன ஜெபிக்க சொல்றதில்லை, யாரும் என்ன உபவாசிக்க சொல்றதில்லை. கூடுமான அளவு என்னோடு நெருங்கி பழகின எல்லா ஊழியர்களும் எனக்கு சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா? கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க. ஆனா அவங்க என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும், அவர்கள் என்ன இளைப்பாற பண்ணினாலும், அன்றைக்கு ஒரு ஊழியர் என்கிட்ட சொன்னார், உங்களை கூட்டத்துக்குன்னு டேட் வாங்கி உங்களை கூப்பிட்டு உங்களை வீட்டுல வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கணும்னு நானும் என் குடும்பமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு. நான் சொல்றேன், என்னை அவர்கள் இளைப்பாற பண்ணினாலும் என் ஆத்துமா இளைப்பாறாது. ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டபடியால் என்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, என்னால் வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது, என்னால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், மாரியூர் சபைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் சொல்றேன், இனி ஒரு வல்லமை உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. பவுலை பார்த்து சொல்றாங்க, இதோ இந்த கச்சை உடைய மனுஷனை பாடுபடுத்த போறாங்க. அவன் சொல்றா, பாடுபடுவதற்கு மட்டுமல்ல மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா இவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா. கையை தட்டுக்க பார்க்கலாம். If you know who he is, பொதுவா சபையின் நடுவில் நாம் ஆராதிச்சிடறோம், சபையின் நடுவில் ஜெபிச்சிடறோம். ஆனா அதை தனியா செய்ய சொல்லுங்க, கஷ்டம். இங்க எல்லாரும் எனக்கு பிரதருடைய வொர்ஷிப் நான் பார்ப்பேன். நல்ல we can connect. ஒரு நல்ல தேவ மனுஷன் ஆராதிக்கும் போது ஈஸியா ஆராதிக்கலாம். ஆனா தனியா பருப்பு வேகணுமே, தனியா வேகாது. எத்தனை வேகாம கிடக்குன்னு எனக்கு தெரியும். தனியா வேகாது. ஏன் தனியா வேகல? கர்த்தர் என்ன சந்திச்ச உடனே நான் அப்போஸ்தலர் இடத்துல போகாமல், எருசலேமுக்கு போகாமல் 3.5 வருஷம் அரபு வனாந்திரத்துக்கு போய் கர்த்தருக்கு காத்திருந்தேன்னு சொல்றார். நான் கேட்கிறேன், எப்படி தனியா உங்களால ஜெபிக்க முடிஞ்சது பவுல்? எப்படி தனியா உங்களால தேவனுக்கு காத்திருக்க முடிந்தது? ஐத்தகுங்கிற வாலிபன் 3வது மச்சையிலிருந்து விழுகிற வரையிலும் எப்படி you can preach ன்னு கேட்ட அவர் சொல்றார், இவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. If you know who he is, you will give your life. Give your life. You will give your life. உன் நேரம் அவருக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு அவர் யாருன்னு தெரியல தங்கச்சி, அதான் பிரச்சனை. இப்ப கர்த்தர் பேசுறது உங்களால விளங்க முடியுதா? ஜெபம் பண்றதுங்கிறது வரம் கிடையாது. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. எனக்கு பாஸ்டருடைய மதிப்பு தெரிஞ்சிட்டா யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம், நீங்க அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு. நம்ம முதலமைச்சர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிட்ட உடனே என்ன செய்யறாங்க? ரோட்ல மனு எழுதிட்டு நிக்கிறாங்க. சிஎம் யாருன்னு தெரிஞ்சிட்ட உடனே பக்கத்துல போய் நின்றாங்க. கொஞ்சம் பிரபலமான ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஈன்னு செல்ஃபி எடுத்துடுறாங்க.
யாராவது சொல்றாங்களா கூட போய் போட்டோ எடுன்னு? யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா பாஸ்டர் உங்களுக்கு? யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? சிஎம் வர்றாருன்னு அந்த தானா அந்த மரியாதை வந்துடுறது. இப்ப நீ விசுவாசிக்கிறவ யாருன்னு தெரிஞ்சா யாரும் சொல்ல வேண்டாம், முழங்கால்கள் தானா முடங்கும், கண்ணுல தானா கண்ணீர் வரும், நேரம் தானா செலவழிக்க முடியும். இவர்கிட்ட பேசணும் உங்களை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என் ஜெப நேரத்தினுடைய மதிப்பு எனக்கு தெரியும், என் வேத தியானத்தினுடைய மதிப்பு எனக்கு தெரியும். ஆனா பட் இன்னைக்கு எல்லாம் கூட்டமா செய்துடுறோம், தனியா செய்யறது தானே கஷ்டம். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாம் கூட்டமா செய்துடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமா கூட்டமா வாய்ப்பு இல்லை. கூட்டமா நீங்க சேர்ந்து ஜெயிச்சீங்கன்னா அந்த கிளப்புக்கு போயிடும். சீக்கிரம் சொல்லுங்க, கிளப்புக்கு போயிடும். தெரியல, எல்லாத்துக்கும் அப்படித்தான் முகம் இருக்கு. கிரிக்கெட் 11 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க, அப்படித்தானா? எல்லாரும் வச்சு போட்டோ எடுத்துக்கலாம், வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. ஆனா ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவே உசைன் போல்ட் வீட்டுக்கு கொண்டு போகலாம், ஏன்னா அது அவன் தனியா ஓடுறது. அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கைய கபடி சொல்லல. கிறிஸ்தவ வாழ்க்கை IPL இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை கிரிக்கெட் இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டப்பந்தயம். இட் இஸ் லைக் a running race. தனி மனுஷன் ஓடணும். அப்ப தனிப்பட்ட விதத்துல அதுதான் பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார். இப்படி வாசிக்க வேண்டாம், இப்படியாக நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அப்போ அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. அடுத்த வசனத்தை சபையார் சேர்ந்து வாசிப்போம். எவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். திரும்பவும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அடுத்து 12வது வசனம், நல்ல கவனிங்க. நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை விடணும்னா கூட அவர் யாருன்னு தெரியணும். சீக்கிரமா முடிப்போம் இந்த செஷனை. அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் விட முடியும். அவர் யாருன்னு தெரியணும். எனக்கு லாபமா இருக்கிறத நான் எப்படி சார் நஷ்டம்னு விட முடியும்? எனக்கு வேண்டாத ஒரு விஷயத்தை, நஷ்டமான ஒரு விஷயத்தை குப்பையாக என்றது ஈஸி. ஆனா எனக்கு லாபமா இருக்கிற ஒரு விஷயம், எனக்கு சந்தோஷத்தை தருகிற ஒரு விஷயத்தை நான் எப்படி நஷ்டம்னு விட முடியும்? அப்ப அவர் சொல்றாரு, என்னால ஏன் விட முடியும்னா நான் யாருன்னு அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு விடுறது தானே பிரச்சனை, சிலதை விடுறது தானே பிரச்சனை. அப்பா விட்டு ஓடி வந்தாலும் அப்பாவுடைய சுரூபத்தை விட முடியலையே ராகேலால. வச்சுட்டு மேல எல்லாம் உட்கார்ந்துருக்கா அம்மா, விட முடியல. வந்தாச்சு ஆவிக்குரிய அனுபவத்துல 10 வருஷத்துக்கு மேல வந்தாச்சு, இன்னும் அப்பா வீட்டுல உள்ள சரக்க விட முடியலையே சார். ஏன் விட முடியல? அவர் யாருன்னு தெரியல. நான் சொல்றேன், 1 மணி நேரம் உங்களால ஏன் ஆண்டவர் சமூகத்துல செலவழிக்க முடியலன்னா அவர் யாருன்னு தெரியல. சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவர் யாருன்னு தெரியல. நீங்க பாருங்க, தூங்கும் போது மட்டும் டைம் பார்ப்பீங்க. காலையில 5 நிமிஷம் எழும்பிடணும்னு முழிச்சு பார்ப்பீங்க, 2 மணி நேரம் ஆயிரும். தூங்கும் போது டைம் வேகமா ஓடும், ஜெபிக்கும் போது ஓடாது. ஜெபிக்கும் போது ஓடாது. அப்ப நமக்கு தோணும் பேட்டரி வீக் ஆயிட்டோம். இல்ல, பேட்டரி இருக்கு. தூங்கும் போது டைம் வேகமா ஓடுப்பா. இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க, மணி இப்ப என்ன 6 மணி. ஏசப்பா ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு எழும்புறேன். அப்புறம் பார்த்தா 9:45 ஆயிரும். தூங்கும் போது மணி எப்படி ஓடும்? நேரமா ஓடும். ஆனா ஜெபம் பண்ணும்போது 10 தடவை முறைச்சு பாருங்க, 5 நிமிஷம் தாண்டாது. ஏன் இதெல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்குன்னா, எனக்கு தெரியல என் நேரத்தை நான் யாருக்கு கொடுக்குறேன்னு தெரிய மாட்டேங்குது. டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லுங்க, என் நேரத்தை யாருக்கு கொடுக்குறேன்னு தெரிய மாட்டேங்குது. தூங்கும் போது பிரியப்பட்டு தூங்குறதுனால நேரம் போறது தெரியல. ஜெபிக்கும் போது பிரியப்பட்டு ஜெபிக்கல, அதனால நேரம் போக மாட்டேங்குது. பிடி பீரியட் பாருங்க, இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். கணக்கு பீரியட் முடியவே செய்யாது. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அது எனக்கு லாபமா இருக்கிறதை நஷ்டம் என்றும் குப்பை என்று நான் விடுகிறேன். எப்படி விட முடிஞ்சது? எனக்கு ஒருவரை பற்றி தெரியலன்னா நான் எப்படி விட முடியும்? எனக்கு ஒருவரை பற்றி தெரியலன்னா என் நேரத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு ஒருவரை பற்றி தெரியலன்னா என் பலனை எப்படி கொடுக்க முடியும்?
ஒரு பேங்கை பற்றி நல்ல நம்பிக்கை வந்த உடனே அந்த அவ்வளவு சவர நகையை கொண்டு அங்க அடகு வைக்கிறோமே, அவன் தர்ற மஞ்சள் துண்டு ரெசிப்டை நம்பி. இது தெரியலன்னு சொல்லிடாதீங்க, கேஸ் போட்டுருவோம் உங்க மேல. நகை அந்த அந்த நகையை கொடுத்து அவன் தர்ற ஒரு மஞ்சள் துண்டை நம்பி சுகமா இருக்கல, சுகமா இருக்கல, பத்திரமா இருக்கும்னு அவன் அதை ரொட்டேஷன் விட்டுறான், அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு பேங்க் மேல நம்பிக்கை வந்தோடனே முதலீடு பண்றேன். இவரை பற்றி தெரியாத வரைக்கும் உங்க நேரத்தை கொடுக்க முடியாது. இவரை பற்றி தெரியாத வரைக்கும் உங்கள் முழங்கால்கள் முடங்க முடியாது. யோவான் 4:8 இயேசு கேட்கிறார், தாகத்துக்கு தான்னு கேட்கிறார். உடனே அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், நீர் யூதனா இருக்க, நான் சமாரியா ஸ்திரீயா இருக்க, நீர் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? யூதர்கள் சமாரியர்களோட சம்பந்தம் கலவ மாட்டார்களே. 10 இயேசு சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தாழ் கேட்கிறவர் இன்னாருன்னு உனக்கு தெரிஞ்சா. இப்ப சபைக்கு சொல்றார், உங்ககிட்ட 1 மணி நேரத்தை தாழ் கேட்கிறவர் இன்னாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட தண்ணீர் கேட்ப. அப்ப அர்த்தம் என்ன? அவர் யாருன்னு தெரியல, அவர் யாருன்னு தெரியல, அவர் யாருன்னு தெரியல, அவர் யாருன்னு தெரியல, அவர் யாருன்னு தெரியல. கொஞ்சம் கண்ணை மூடுங்களே, கொஞ்சம் கண்ணை மூடுங்களே, அவர் யாருன்னு தெரியணும். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்க. இந்த முதல் பகுதியில் இந்த கமிஷனை எப்படி ஆகிலும் ஆண்டவர் நிறைவேற்றணும்னு துடிக்கிறார். அவர் யாருன்னு தெரிஞ்சிடணும். சீக்கிரம், டைம் போயிட்டே இருக்கு, டைம் போயிட்டே இருக்கு. அவர் யாருன்னு தெரிஞ்சிடணும். அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா நீ எதையும் உன்னால கொடுக்க முடியும். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க உட்பட ஜபிங்க. இன்னைக்கு நேரத்தை கொடுக்க முடியல, காரியங்களை கொடுக்க முடியல, உனக்கு லாபமா இருக்கிறத கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? காரணம் சொல்றோம். கிணறு ஆழமா இருக்கிறது, முண்டு கொள்ள பாத்திரம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்றோம். ஆனால் ஆவியார் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தானு கேட்கிறவர் இன்னாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட கேட்பேன்னு சொல்றார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், நீ 1 மணி நேரத்தை கொடுத்தா உனக்கு என்னத்தை தருவாருன்னு. புரியல, 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 புரியல. வாய் திறந்து ஜெபிங்க. பின்னாடி ஜெபிக்கிறீங்களா, தூங்குறீங்களா? வெளியில, வெளியில சகோதரா, ஆவியானவர் தேவையில்லாததை பேச மாட்டார், எனக்கு தெரியும். இவருக்கு 1 மணி நேரத்தை கொடுத்தா இவர் யாருன்னு உனக்கு தெரியட்டும். சரி, கண்ணை திறந்து பாருங்களேன். அத அவர் சொல்றார், நான் உங்ககிட்ட தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கேட்கிறேன், ஆனா நீ தராம இருக்கிறதுக்கு பல காரணம் சொல்ற. ஏன்னா உங்ககிட்ட தாகத்துக்கு தானு கேட்கிறவர் யாருன்னு உனக்கு தெரியல. அதாவது நீ என்ன ஒரு சாதாரண மனுஷன் நினைக்கிற. ஹலோ, நீ என்ன சாதாரண மனுஷன் நினைக்கிற, வழிபோக்க நினைக்கிற, ஸ்ட்ரேஞ்சர்னு நினைக்கிற, எவனோ உன்கிட்ட பிச்சை கேட்கிறான்னு நினைக்கிற. நீ தேவனுடைய ஈவு உனக்கு இன்னும் தெரியுமானா? இப்ப கவனிங்க. மத்தேயு 26:39 வாசிக்க வேண்டாம். 39:40 சொல்ற, 1 மணி நேரமாகிலும் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்டார். ஆனா ஜெபிச்சாங்களா? ஜெபிக்கல. 2 தடவை இயேசு பிரசங்கம் பண்ணினார். 40வது வசனத்துல சொல்ற, 1 மணி நேரமாகிலும். ஆனா அவங்க ஜெபிப்பதற்கு பதிலாக நித்திரை மயக்கமா இருந்தாங்க. ஏன் ஜெபிக்கலன்னா, ஜெபிக்க சொன்னவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. எப்படி நீங்க சொல்றீங்க பிரதர், அவங்களுக்கு இயேசு பற்றி தெரியலன்னு எப்படி சொல்றாங்கன்னா, அவர் உயிர் தெழுந்த போது அவர்கள் கண்கள் காண ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான் அவங்க அண்ணாந்து பார்த்தாங்க. அப்பொழுது 2 தூதர்கள் சொன்னார்கள், இவ்வளவு நாள் மரியாளுக்கு மகன்னு நீங்க நினைச்சீங்களே, யோசேப்பின் குமார் நினைச்சீங்களே, அவர் மரியாளுடைய மகனும் அல்ல, அவர் யோசேப்பின் குமாரனும் அல்ல. He is the living God. அவர் ஜீவனுள்ள தேவன். ஏன்னா அது வரைக்கும் அவர் அதை தாண்டி யோசிக்கவே இல்லை. அது வரைக்கும் அதை தாண்டி அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க என்ன, அதனாலதான் இயேசு யாருன்னு கேட்ட போது அவங்க சொன்னாங்க, தீர்க்கதரிசி. ஏன் கொடுக்க முடியல தங்கச்சி, தம்பி, ஐயா, அம்மா, ஏன் கொடுக்க முடியல? கொடுக்க கூடாதுன்னு இல்லை, ஆனா அவர் யாருன்னு தெரியல.
உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல பதவியில் இருக்கிற ஒருத்தங்க வந்து இந்த பைக் கொஞ்சம் தான்னு கேட்டா பைக்கும் கொடுத்து பெட்ரோலும் கொடுக்க மாட்டோம். ஆனா யாருக்கும் தெரியாதவங்க ஒருத்தங்க கிட்ட வந்து நீங்க போய் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா, நான் அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு நேரமா போயிட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு அந்த அந்த சபையை சுத்தம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்டேன், எப்ப சர்வீஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டேன். ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டார். இல்ல ஒண்ணு இல்லை. அப்புறம் பெருக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அங்க இருந்துச்சு, இது பொம்பளைக்கு சீட், அங்க போய் உட்காரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அங்க போய் உட்கார்ந்தேன். கொஞ்சம் வெளியில போய் நில்லுங்க, ஆரம்பிக்கும் போது உள்ள வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாஸ்டர் வந்தாரு, எப்போ வந்தீங்க பிரதர், வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னேன். அப்புறம் டீ வேணுமா பூஸ்ட் வேணுமான்னு கேட்கிறாரு அந்த ஆள். புரிஞ்சுட்டா நல்லது. அப்போ நான் பிரசங்கியாருன்னு தெரியாததுனாலேயாக்கும் என்ன அப்படி கேட்டார். பிரசங்கியார் தெரிஞ்சோன்னா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா. நான் இப்படி பார்த்தேன் அவரை. அப்போ இந்த அம்மாவுக்கு அவர் யாருன்னு சீக்கிரம் அவர் யாருன்னு தெரியாததுனால காரணங்கள் சொல்லுது. கிணறு ஆழமா இருக்கு, முண்டு கொள்ள உம்மட்ட பாத்திரம் இல்லையே, ஜாதிய காரணமா சொல்லுது, படிப்பை காரணமா சொல்லுது, சரீர பலவீனத்தை காரணமா சொல்லுது. ஆனா நான் சொல்றேன், அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டா, அவருடைய ஸ்தானம் என்னன்னு, நீங்க ஸ்தானம் என்னன்னு தெரிஞ்சுட்டா உங்க சாக்கு போக்கெல்லாம் முடங்கிரும், உங்க பலவீனம் எல்லாம் அடங்கிரும். எனக்கு தூங்கி ரொம்ப நாளாச்சு, எனக்கு முட்டு வலி, எனக்கு கழுத்து வலி, எதையும் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா எதையும் கொடுக்க முன்வர முடியும். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஏன்னா ரொம்ப நம்ம நிதானமா போக வேண்டிய அவசியம் இருக்கு. கையை உயர்த்துங்க. தம்பி, அவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிட்டா, அவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிட்டா 2 வார்த்தை ஜபிங்க பார்க்கல. அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டா. இன்னொரு 15-20 நிமிஷம் அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டா. இன்னைக்கு அநேகர் இப்படித்தானே சொல்றோம், கேட்கல, அநேகர் இப்படித்தானே சொல்றோம். கிணறு ஆழமா இருக்கு, உங்ககிட்ட பாத்திரம் இல்லை, நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, நான் எனக்கு படிக்க வராது, நான் கூலி வேலைக்கு போறேன், நான் காட்டு வேலைக்கு போறேன். இல்லை, உன்னிடத்தில் தாகத்துக்கு தானு கேட்கிறவர் யாருன்னு தெரியுமா? உன்னிடத்துல ராத்திரி ஜெபத்தை தானு கேட்கிறவர் யாரு தெரியுமா? அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா, அவருடைய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சிட்டா, நீ எதையும் கொடுக்க முடியும். புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க. எதையும் கொடுக்க முடியும். தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ எதையும் கொடுக்க முடியும். கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் சிலரை தொடுவார். கொஞ்ச நேரத்தில் சிலருடைய மனநிலைமைகள் மாறும். நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தானே கேட்கிறவர் இன்னார் என்று உனக்கு தெரிந்தார். இப்ப கவனிங்க. தேங்க்யூ பிரதர். இப்ப கவனிங்க. இவங்க கிட்ட 1 மணி நேரம் ஜெபம் கேட்டார்ல, இவங்களுக்கு அவரை பற்றியும் தெரியல, அவருடைய கால்குலேஷன் பத்தியும் தெரியல. ஹலோ, இவங்க கிட்ட 1 மணி நேரம் ஜெபத்தை கேட்டார்ல, அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல, இந்த 1 மணி நேரம் ஜெபத்தினுடைய மதிப்பு தெரியல. இப்ப வாசிங்க என்னாகமம் 14:34. கொஞ்சம் உற்சாகமா வரணும். என்னாகமம் 14:34 இருக்கா? நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தையை சபை சேர்ந்து சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ல தலைவர்களை கானான வேவு பார்க்க அனுப்பின போது எத்தனை தலைவர்கள் அனுப்புனாங்க? 12 தலைவர்கள் அனுப்பினாங்க. அவங்க எத்தனை நாள் கானான வேவு பார்த்தாங்க? 40 நாள். ஆனா இவங்க 40 நாள் வேவு பார்த்துட்டு வந்த பிறகு ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, நீ அவங்க கிட்ட சொல்லு, ஒவ்வொரு நாளையும் நான் ஒவ்வொரு வருஷமா கணக்கு போட போறேன். ஒரு நாளை ஒரு வருஷமா. இதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆகாமிய கூடாரத்தில் வாழும் 1000 நாளை விட உங்க சமூகத்தில் வாழுகிற ஒரு நாள் நல்லது. ஏன்னா சில நேரம் சிலருக்கு அவரையும் தெரியுது, அவருடைய வழி நடத்துதலும் தெரிகிறது. சிலருக்கு அவரையும் தெரியும், அவருடைய மகத்துவத்தையும் தெரியும். அவங்களை கஷ்டப்படுத்துறேனோ? இவங்க இதுல 10 கோத்திரத்தார் என்ன செய்தாங்க தெரியுமா? தலைவர்கள் இந்த 40 நாள் நினைச்சிட்டாங்க.
40 நாள் நினைச்சிட்டு ரொம்ப ஜாலியா சுத்திட்டாங்க. ஆனா அந்த 40 நாள் சுத்திட்டு வந்த பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருஷமா கணக்கிடுறேன். இது இப்படி சொல்லுங்களேன், ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு 365 நாள்னு கணக்கு போடுறாரு. அப்போ ஒரு நாள் 365 நாளுக்கு சமம்னா 1 மணி நேர ஜெபம் எவ்வளவு நேரத்துக்கு சமம்னு நீங்க பாத்துக்கிடுங்க. கேட்கல. ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு சமம்னா இது மோசைக்கு கொடுத்த வெளிப்பாடு. ஆனா பேதுருவுக்கு ஆண்டவர் இன்னொரு வெளிப்பாடு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம். கை உயர்த்து. இப்போ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தானு கேட்கிறவர் இன்னாருன்னு அவரையும் அவருடைய மதிப்பீடையும் தெரிஞ்சிட்டா யாருக்கு தெரியும்? 1 மணி நேர ஜெபத்தை 1 வருஷத்துக்கு கணக்கு போட்டுட்டா என்ன ஆயிரும் தங்கச்சி? கேட்கல. 21 நாள் ஜெபத்தை 21 வருஷத்துக்கு கணக்கு போட்டுட்டா என்ன ஆயிரும்? மோசையினுடைய 40 நாள் அடுத்த 40 வருஷம் ஊழியத்துக்கு திட்டமிட்டா என்ன நடக்கும்? கையை தட்டி வாய்களை திறந்து நீ தேவன் யாருன்னு அவருடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சா எதையும் ஒன்னால கொடுக்க முடியும். இப்ப கையை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப கை தட்டுங்க. சிலர் மேல தாக்கிரி கை தட்டுங்க. தேவனுடைய ஈவு, தேவனுடைய மகிமை வெளியில் இருக்கிறவங்க உட்பட அந்த வல்லமை இறங்கட்டும். ஒரு நாள் ஒரு வருஷம். இனி ஒரு நாளை எப்படி கொடுக்க போற? 1 மணி நேரத்தை எப்படி செலவழிக்க போற? ஒரு மகிமை இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு நாள் ஒரு வருஷம். உனக்கு தெரியாது உன் நாளை எப்படி கணக்கு போடுறாரு உனக்கு தெரியாது. நீங்க நினைக்கலாம் 1 மணி நேரம் தானே. அந்த 1 மணி நேரத்தை எத்தனை மணி நேரமா கணக்கு போடுறாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. அந்த ஒரு நாளை 1 வருஷம் அவர் கணக்கு போட முடியுமானா? வேஸ்ட் பண்ணிராத. அவர் யார் என்று அறிந்து கொள். அவர் வேடிக்கை பார்க்காதீங்க. அவர் சமூகம் விலையேறப்பட்டது. நீ 5 நிமிஷம் கண்ணீர் வடிச்சா கூட 5 நாள்னு கணக்கு போட ஆண்டவரால முடியும். கைகளை தட்டி இப்போ அவர் யாருன்னு தெரிஞ்சா ஜெபிக்க வருமா வராதா? ஒரு நாள் வேலை செய்தா 30 நாள் வேலை செய்ததுக்கு சமானம்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஒரு நாள் வேலை எப்படி செய்வீங்க? அதத்தான் மோசைக்கு சொல்றாரு. அவன் விளையாடுறான். கோத்திர தலைவர்களை நான் வேவு பார்க்க அனுப்புனா அவன் விளையாடிச்சு வந்து துர்ச்செய்தி பரப்புறான். ஆனா அவங்களுக்கு தெரியல ஒரு நாளை நான் 1 வருஷமா பாக்குறேன். இந்த வெளிப்பாடு எனக்கு தெரிஞ்சதுல இருந்து இப்ப என் ஜெப நேரத்தை நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? என் 1 மணி நேரம்ங்கிறது அவர் கணக்குல வேற. 5 நிமிஷம் என்பது அவர் கணக்குல வேற. ஒரு நாள் 1000 வருஷம்னு சொல்லுவாருன்னா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் எவ்வளவு கணக்கு வரும்னு நமக்கு தெரியலையே. அதனால எதையும் அசட்டை பண்ண முடியாது. கை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிரச்சனை என்ன? அவர் யாருன்னு தெரியல. அவர் யாருன்னு தெரியாததுனால எதையும் கொடுக்க முடியல. நான் கண்ணீரோட சொல்றேன், யாரோ ஒரு பிரசங்கியார் வந்து நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்றதுனால நீங்க ஜெபிச்சிட முடியாது. யாரோ ஒருவர் வந்து வல்லமையா பிரசங்கம் பண்றதுனால அப்படின்னா நம்ம என்னைக்கோ வேற மாதிரி ஆயிருந்திருக்கணுமே. அவர் யாருன்னு உனக்கு தெரியணும் தம்பி. உனக்கு தெரிஞ்சிட்டா உன் முழங்கால்கள் தானாய் முடங்கும். இப்படி ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா இதுல ரிசல்ட் இருக்கும். இல்ல எங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கா? ஆனா அதுல எழும்புகிறது அத்தனையும் கதிர்களா இருக்கும், சாவியா இருக்காது. இந்த சேலஞ்ச் நமக்கு இருக்கா இல்லையா? 1 மணி நேரம் ஜெபம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு சவாலா இருக்கு. ஒத்துட மாட்டோம், அவ்வளவு சீக்கிரம் ஒத்துட மாட்டோம். ஏன் சவாலா இருக்கு சொல்லுங்க? அவர் யாருன்னு தெரியல. அந்த 1 மணி நேரம் ஜெபத்தினுடைய மதிப்பும் தெரியல. ஒரு நாளை 1 வருஷமா கணக்கு போடுறாருன்னா 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்றாருன்னா அது எவ்வளவு கணக்குன்னு அவனுக்கு தெரியலனால தானே அவன் ஜெபிக்கல.
1 மணி நேரம் வேலை விட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா 500 ரூபாய் சம்பளம் கட்டாதுன்னு தெரிஞ்சா 1 மணி நேரம் பெர்மிஷன் வாங்குவோமா? மத்தியானத்துக்கு மேல நீ வேலையை விட்டு பெர்மிஷன் போட்டு போயிட்டன்னா உனக்கு ஒரு நாள் சம்பளம் கட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா சம்பளத்தை கட் பண்ணுவீங்க, வேலையை விடுவீங்க, தலைவலினாலும் மாத்திரை போட்டுட்டு உட்கார்ந்து கிடக்க மாட்டீங்க. அப்போ இந்த ஒரு நாளுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிந்து விட்டால் அவர் யார் என்றும். இப்ப இதை விட்டுட்டு எலியாவின் அக்கினி இறங்குதுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஆண்டவருடைய இருதயம் துடிக்குதுங்க. அவர் யாருன்னு நமக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ளுவோம், ஜெபிப்போம் சீக்கிரமா. ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்க வேண்டாம், கவனிங்கள். ஆபிரகாம் கிட்ட சொல்றார், உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரான இருக்கிற குமாரனாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலைகளில் போய் என்ன செய், தகன பலியிடுன்னு சொல்றார். எங்க 100 வயசு கழிச்சு பிறந்திருக்கிற ஒரு பிள்ளை, இந்த பிள்ளைய கொல்ல சொல்றார். ஆனா நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் என்ன கவனிக்கணும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் அழகாக ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், எலையாசார எனக்கு பிள்ளையா தாருன்னு கேட்கிறார். ஆமாதானா? வேலைக்காரனை எனக்கு பிள்ளையா தாருன்னு கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவன் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பதில்லை, உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் சொல்லிட்டு 5ஆவது வசனத்துல சொல்றாரு, நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, உன் சந்ததிகளை அவ்வளவாய் பெருக. வானத்து நட்சத்திரங்களும் கடற்கரை மணலத்திரையுமே உன் சந்ததியை பெருகப்படும். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், இந்த வானத்து நட்சத்திரங்களும் இந்த கடற்கரையின் மணலும் யாரிலிருந்து இருந்து புறப்படணும்னா ஈசாக்குல இருந்து தான் புறப்படணும். ஈசாக்கு தான் சுதந்திரவாளியா இருப்பான், அவன்ல இருந்து தான் யார் பிறக்கணும்? வானத்து நட்சத்திரங்களும். இப்ப அந்த வாக்கு தத்தத்தை வெட்ட சொல்றார். கேட்கல சோர்ஸ வெட்ட சொல்றார், முட்டை விடுற கோழியை வெட்ட சொல்றார். இப்ப எதுல இருந்து வாக்கு தத்தம் வரணும்? ஈசாக்குல இருந்து தான் வானத்து நட்சத்திரம் பூமியின் மண். இப்ப யாரை வெட்ட சொல்றாரு? இப்ப நானா இருந்து தானே சொல்லிப்பேன் தெரியுமா? அவசரப்பட்டு மாத்தி ஏதோ சொல்லிட்டீங்க, யோசிச்சு சொல்லுங்க. வேற யாருக்கோ சொல்ல வேண்டியது எனக்கு சொல்லிட்டீங்க. தப்பா பேசாதீங்க, யோசிச்சு பேசுங்க. தூக்கத்தில் பேசுறீங்களா? தூக்க கலக்கத்துல பேசுறீங்களா? அவசரப்பட்டு பேசுறீங்களா? என்ன இந்த சந்ததியிலிருந்து தானே வானத்து நட்சத்திரம் வரணும், இந்த சந்ததியிலிருந்து தானே கடற்கரை மணல் வரணும். இத போய் வெட்ட சொல்றீங்களே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, நல்ல முடிவெடுத்து சொல்லுங்கன்னு சொல்லல. உடனே அவன் புறப்பட்டு போய் தன் பிள்ளையை பலிபீடத்தில் கிடத்தி கத்தியை ஓங்கினான் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய கேள்வி ஆபிரகாம் கிட்ட கேட்கலாம், கவனிங்க. சமீப காலத்துல நான் உங்களுக்கு புரியுறபடி தான் நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். 25-26 வயசு நிரம்பின ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறந்து வியாதிப்பட்டு மரித்து போனது. ஒரு பக்கம் சங்கடமா இருந்தாலும் மறுபக்கம் வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்க தானே, இன்னொன்னு பெத்துக்கலாம். ஆனா அப்படி ஒரு ஆறுதல் ஆபிரகாமுக்கு சொல்ல முடியாது, ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆயாச்சு. 25 வயசுல ஒரு பிள்ளைய கொன்னுட்டா இன்னொன்னு பெத்துக்கிடலாம். 100 வயசுல ஏற்கனவே செத்தவன், அவன் சரீரம் செத்தவன், அவன் கர்ப்பம் செத்தவன். அப்ப இங்க பிள்ளைக்கு வாய்ப்பு இல்லை. இதே கிருபையில பிறந்த பிள்ளை. இப்போ இந்த ஒரு பிள்ளை தானே வாய்ப்பு, இந்த ஒரு பிள்ளை தானே வாய்ப்பு. இப்ப ஆபிரகாமுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த வாய்ப்பை விட்டா எனக்கு வேற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஈசாக்க தக்க வைத்துக் கொள்ளலாம், ஆண்டவருடைய சித்தத்தை கீழ்ப்படியாம போலாம். ஆனா என்ன செய்தார் தெரியுமா? நான் தேவனுக்காக எதையும் விடுவேனே தவிர எதுக்காகவும் நான் தேவனை விட மாட்டேன். நான் தேவனுக்காக எதையும் விடுவேனே தவிர எதுக்காகவும் நான் தேவனை விட மாட்டேன். கவனிங்க தம்பி தங்கச்சி, நான் சொல்றேன், சில நேரம் சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? உலகம் என்ன செய்வான் தெரியுமா? இந்த நேரத்தில் நீ இதை விட்டுட்டன்னா உனக்கு வேற ஹோப் இல்லைன்னு சொல்லுவான். இதை நீ விட்டுட்டா, இந்த வாலிபத்தை நீ அனுபவிக்காம விட்டுட்டா இனி உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவான். இந்த வேலையை விட்டுட்டா உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவான். ஆனா ஆபிரகாம் கிட்ட கேளுங்க, வாய்ப்பே இல்லாத ஆபிரகாம், 100 வயதுல பிள்ளை பெற்ற ஆபிரகாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. இதை வெட்டிட்டா வானத்து நட்சத்திரம் எங்கிருந்து வரும்னு யோசிக்கல. இதை வெட்டிட்டா கடற்கரையின் மணல் எங்கிருந்து வரும்னு யோசிக்கல. சொல்ல மறைமுகமா சொல்றான், எனக்கு தீர்க்க தரிசனத்தை விட உங்களை பிடிக்கும்னு சொல்றான். கேட்கல. எனக்கு தீர்க்க தரிசனத்தை விட எனக்கு ஆண்டவரை பிடிக்கும்.
நீங்க 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 ஆழமா ஒரு தடவை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஞானேஷ் நீ என்ன நேசிக்கல, வாக்குத்தத்தத்தை நேசிக்கிற. நீ என்ன நேசிக்கல, ஊழியத்தை நேசிக்கிற. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், பாஸ்டர் நான் நேசிக்கிறது அவர் அல்ல, ஊழியத்தை. கேட்கல, இவ்வளவுதான் உற்சாகமா? நமக்கு அப்படி தோணும். ஆனா அதன் ஆழங்கள்ல பார்த்தா அவரை நேசிக்க மாட்டோம், அவருடைய ஊழியத்தை, அவருடைய கிருபைகளை நேசிப்போம், அவருடைய வல்லமை. அதனாலதான் பேதுருட்ட கேட்கும் போது முதல்ல கேட்டார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கல என்ன நேசிக்கிறாயா? அடுத்து கேட்டார், என்னில் அன்பாயிரும். மூணாவது கேட்டார், என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்ட போது ஆமாண்டவரே அன்பா இருக்கிறேன்னு சொன்னான். என்னில் அன்பா இருக்கிறாயா? என்னுடையவைகளில் அன்பா இருக்கிறாயா? என் கிருபை உனக்கு பிடிக்குமா? என் வரம் பிடிக்குமா? தண்ணி மேல நடக்க சொன்னது பிடிக்குமா? பிதாவின் வெளிப்பாடு பிடிக்குமா? பிடிக்குமே அப்படின்னு சொன்னா. மூணாவது என்ன நேசிக்கிறாயான்னு கேட்ட போது அவன் துக்கம் அடைந்தான்னு போட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட அதுக்கிட்ட பதில் இல்லை. ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனங்களை நேசிக்கிறோம், வாக்கு தத்தங்களை நேசிக்கிறோம், ஆனா அவரை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஆபிரகாம் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்ன தெரியுமா? எனக்கு தீர்க்க தரிசனத்தை விட நீங்க தான் முக்கியம். தங்கச்சி கையை உயர்த்தி ஜெபிக்க முடியுமா? எனக்கு தீர்க்க தரிசனத்தை விட உங்களை தான் பிடிக்கும், எனக்கு சபையை விட உங்களை தான் பிடிக்கும், எனக்கு ஊழியத்தை விட உங்களை தான் பிடிக்கும். வாயை திறக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ரபா கத்து ரபா. சின்ன வித்தியாசம் தான் இருக்கும், சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். வேலைக்காகத்தான் நீ அவர்கிட்ட வர்றியே தவிர நீ அவரை நேசிக்கல. பிள்ளைக்காக தான் நீ அவர்கிட்ட வர்றியே தவிர அவரை நேசிக்கல. ஊழியத்தில் உன்னை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஜெபம் பண்றியே தவிர நீ அவருக்காக ஜெபிக்க வரல. அததான் டெஸ்ட் பண்றார் ஆபிரகாமே. உனக்கு என்ன பிடிக்குமா, உன் வாக்குத்தத்தத்தை பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு உங்களை தான் பிடிக்கும் ஆண்டவரே. என் கையை உயர்த்துங்க, எனக்கு உங்களை தான் பிடிக்கும். எனக்கு தீர்க்க தரிசனத்தை விட உங்களை பிடிக்கும், எனக்கு என் ஊழியத்தை விட உங்களை பிடிக்கும், என் மைக்கை விட என் பிரசங்கத்தை விட எனக்கு உங்களை பிடிக்கும், என் எதிர்கால வாக்குத்தத்தத்தை விட உங்களை பிடிக்கும், வானத்து நட்சத்திரங்களை விட உங்களை பிடிக்கும், கடற்கரை மணலத்தனை விட உங்களை பிடிக்கும் என்று அவன் பலியிட போன போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதேன்னு சொன்னது போல நீ கர்த்தருக்காக எதை விட்டாலும் நீ தரித்திரனாவது இல்லை. கை தட்டுங்க. இந்த முதல் பகல் கூட்டத்தில் உண்மை உண்மை. இது வெளியில தெரியாது, இது வெளியில தெரியாது. ஆனா ஆழத்துல யோசிச்சு பாருங்க. நாம மறைமுகமா வாக்குத்தத்தத்தை நேசிப்போம். நான் அவரை நேசிக்கல, வாக்குத்தத்தத்தை நேசிச்சிருக்கேன். அவரு வேற. அதனால்தான் சொல்றாரு வாக்குத்தத்தத்தை உன்னால வெட்ட முடியுமான்னு. புரிஞ்சதுன்னு சொல்றவங்க அவன் சொல்றான், யாருக்காகவும் நான் தேவனை விட மாட்டேன், நான் தேவனுக்காக நான் எதையும் விடுவேன். இப்ப இதை விட்டு போகும்போது எல்லாரும் இவனை பைத்தியம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. சீக்கிரம் பைத்தியம் நினைச்சிருக்க மாட்டாங்க. 100 வயசு கழிச்சு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை போய் வெட்டுறான் பாரு, அறிவு கட்டவேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவனுக்காக, தேவன் யார் என்று தெரிந்து ஒருவன் இழந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ இல்லாத ஒரு சுவிசேஷம் இல்லை. நீங்க இந்த சுவிசேஷம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசுவின் வம்ச வரலாறு. எங்கோ ஒரு சகைவு ரட்சிக்கப்படுகிறான், அந்த ரட்சிப்பில் ஆபிரகாம் தலையிடுகிறான். எங்கோ ஒரு லாசரு மரிக்கிறான், ஆபிரகாம் மடியில் போய் உட்காருகிறான். எங்கோ ஒரு 18 வருஷ கூனி நிமிர்கிறார், அவன் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லப்படுகிறார். பாஸ்டர், எனக்கு ஆவியானவர் சொல்றார், நீங்க கர்த்தருக்காக எதையெல்லாம் விட்டீங்களோ உங்க தலையிடுதல் இல்லாத ஒரு எழுப்புதல் இல்லை. சில கிராமங்களில் ஆபிரகாமுடைய தலையிடுதல் வரப்போகிறது. வேடிக்கை பார்க்காதீங்க. சிலருடைய சுகமளிக்கிறதுல, சில குடும்ப ரட்சிப்புல உன் தலையிடுதல் வரப்போகிறது.
கை தட்டுங்க பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில இதோட சாப்டர் க்ளோஸ், இதோட சந்ததி முடிந்ததுன்னு சொல்றவங்க, இனி ஆபிரகாம் இல்லாத சுவிசேஷம் இல்லை, இனி ஆபிரகாம் இல்லாத எழுப்புதல் இல்லை. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அஸ்மாதுரியந்தலபா உடரபலபம் சந்தல் கபலபா. புரிஞ்சவங்க மட்டும், புரிஞ்சவங்க மட்டும் இந்த பட்டணத்தில் யாருடைய ரட்சிப்பு வந்தாலும் இந்த சபையினுடைய தலையிடுதல் வரும். அவன் ஆபிரகாமுக்கு குமாரன். ஒருவன் மரித்து பரதேசிக்கு போனாலும் ஆபிரகாமுடைய தலையீடு இருக்கும். ஒரு இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டால் கூட ஆபிரகாமுடைய தலையீடு இருக்கும். உன் தலையீடு இல்லாத, உன் தலையீடு இல்லாத இனி ஒரு எழுப்புதல் இல்லை. உன் தலையீடு இல்லாத ஒரு கிராம சபை இனி இல்லை. உன் தலையீடு இல்லாத ஒரு ஜெப கூட்டம் இல்லை. கைகளை தட்டுங்க. எனக்காக லாபமானதை நஷ்டம் என்று விடுகிற ஆபிரகாமே, இனி நீ இல்லாத ஒரு சுவிசேஷம் இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க. எம்இ வரைக்கும் படிச்சுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லி என்ன முட்டாளுன்னு சொன்னாங்க. இதோட வாழ்க்கை தொலைந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய தலையிடுதல் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்காதபடி பண்ணிவிட்டா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு எனக்கு தெரியல. நீ ஈசாக்குக்காக நீ தேவனை விட்டா, ஈசாக்கோட சாப்டர் க்ளோஸ். ஆனா தேவனுக்காக ஈசாக்க விட்டா இனி பிறக்க போகிற அத்தனையும் பிள்ளை. கை தட்டுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? தைரியமா விடு தங்கச்சி, தைரியமா பலிபிடத்துல வை, தைரியமா விடு, தைரியமா விடு. இனி ஒரு சந்ததி வரும், அது உன்னுடைய தலையிடுதல். நம்புங்க, நம்புங்க. கல்பாக்கம் பகுதியில் ஒரு வாலிபர் முகாமுக்கு போயிருந்தேன். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சோர்வு ஊழியத்தின் பாதையில். அந்த சோர்வோட தான் அந்த கூட்டத்தில் பிரசங்கிக்க போய் உட்கார்ந்துருந்தேன். ஆராதனை நடத்துவதற்கு ஒருவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் வல்லமையா ஆராதிச்சுட்டு இருந்ததை நான் பார்த்து, நல்லா ஆராதிக்கிறாங்களே ஏசப்பான்னு நான் பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆராதனை நடுவில் நிறுத்திட்டு எல்லாரும் கண்ணு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்றேன், என்ன நிறுத்துங்க, எல்லாம் கண்ணு தரங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கவனிங்களேன். இன்னைக்கு நான் ஒரு மேடையில் நின்று ஆராதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த உட்கார்ந்துருக்காருல இந்த அண்ணனை கர்த்தரை பயன்படுத்தினாருன்னு என்ன காட்டுறாரு பாஸ்டர்? நானே ஊழியத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கேன், என்ன காட்டுறாரு? இந்த மனுஷனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கேன். நான் அவர் திரும்பி திரும்பி இவரை நான் பார்த்ததில்லை. கூட்டம் முடிஞ்ச கைப்பிடிச்சு சொல்றாரு, உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா நான் உங்க ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்? கர்த்தருக்காக ஈசாக்க விட்டீங்கன்னா உன் தலையிடுதல் இல்லாம ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. கேட்கலையா தம்பி? உன் தலையிடுதல் இல்லாம ஒரு சகை வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை. தங்கச்சி கொஞ்சம் கண்ணை மூடுங்க. ஒரு 10 பேர் எழும்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு எங்க போனாலும் சொல்றாங்க, ஏதாவது ஒரு மரத்துல போய் நிழலுக்கு ஒதுங்கினா அந்த மரம் சொல்லுது நீ போட்ட வித்துப்பான்னு சொல்லுது. இஸ்மவேலுடைய சந்ததியில 7 ராஜாக்கள் எழுப்பினார்கள். அந்த இஸ்மவேலற்ற போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்றாங்க ஒரு ஆபிரகாமுடைய வித்து இதுக்குள்ளே தலையிட்டது. இன்னைக்கு இந்த மாரியூர் தேவ சபைக்கு சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக லாபமானதை நஷ்டம் என்று விடுவீர்களானா இந்த பட்டணத்தில் நடக்க போகிற உயிர்த்தெழுதல்ல உனக்கு பங்கு. இந்த பட்டணத்தில் நடக்க போகிற சுகமளிக்கிறதுல உன் பங்கு. இந்த பட்டணத்தில் நடக்க போகிற மிகப்பெரிய ஆத்தும அறுவடையில் இந்த சபையுடைய பங்கு. கொஞ்சம் கை தட்டுங்க. ஓ பங்கு, ஓ பங்கு, ஓ பங்கு, ஓ பங்கு. யுவர் பார்ட்டிசிபேஷன். கை தட்டுங்க தங்கச்சி. ஓ பங்கு, ஓ பங்கு, ஓ பங்கு. ஓ பங்கு, ஓ பங்கு, ஓ பங்கு பெருக போகிறது. இன்னைக்கு விடுகிற ஓ பங்கு சிஸ்டர், உங்க பங்கு. உங்க பங்கு, உங்க பங்கு. அது சில வாலிபருடைய ரட்சிப்புக்கு, சில மிஷனரிகளுடைய எழுப்புதலுக்கு ஓ பங்கு. கையை தட்டுங்க. சிலர் மேல கிருபை, 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 கிருபை. உன்னை முட்டாளுன்னு சொன்னாங்கல்ல, பைத்தியக்காரன்னு சொன்னாங்கல்ல, வாழ வேண்டிய வயசை
பலிபீடத்தில் வச்சிட்டான்னு சொன்னாங்கல்ல, பிழைக்க தெரியாதவன் சொன்னாங்கல்ல, இதோ ஒரு சந்ததி உன் பெயரை புதிய அக்கினி ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. வாழ வேண்டிய வயசுல, உலகத்தை அனுபவிக்க வேண்டிய வயசுல உபவாச ஜெபம் ஆராதனை ஓடுறன்னு சொன்னாங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையிடுதல் இல்லாம ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் செய்ய போகிற ரட்சிப்புல ஒன்ன தலையிட பண்ண போகிறார். கையத்த சிஸ்டர் உங்க மேல அந்த அபிஷேகம் கூட ரகதனமா அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. அநேக வாலிப பிள்ளைகளுடைய ரட்சிப்புல ஓ பங்கு, ஓ பங்களிப்பு. கை தட்டுக, அநேகர் மேல கிருபை அக்கினி அக்கினி வருகிறது. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. இங்க இருக்கிற அநேகரை ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஈசாக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், ஆனா அதற்கு பிறகு ஒரு பெருக்கம் இருக்குமான்னு தெரியாது, அதற்கு பிறகு ஒரு முன்னேற்றம் இருக்குமான்னு தெரியாது. வாக்குத்தத்தம் வேணும், தீர்க்க தரிசனம் வேணும், விருப்பங்கள் நிறைவேறணும், ஆசை நிறைவேறணும், தாராளமா வைத்துக் கொள்ளலாம். ஆனா இதற்கு பிறகு இதனுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அம்மோன் தாமர் சம்பவத்துல போட்டிருக்கு, அவன் அவளை நேசித்த நேசத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிற்று. நீங்க சிலது வேணும்னு தோணும், ஆனா ஒருவேளை அதை நீங்க நேசித்த நேசத்தை விட வெறுப்பு அதிகமா மாறிடும். ஆனா நான் தேவனுக்காக எதையும் இழக்க விரும்பல. தைரியமா அவன் இழந்தான், ஏன்னா அவர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு. எத்தனை பேர் உணர்றீங்க? அவர் யாருன்னு, அவருடைய மதிப்பீடுகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிட்டா ஒரு மணி நேரம் ஜெபம் அழகா பண்ணலாம், தனிப்பட்ட ஆராதனை அழகா பண்ணலாம். இந்த பகுதியில வேற ஒன்றையும் நம்ம சரி பண்ண வேண்டாம். கண்ண மூடிருங்க தம்பி, அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா நீ மறிக்கவும் ஆயத்தமாவாய். அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா. தெரியாதவங்க அந்த ஒரு நாளை விளையாடிட்டாங்க, தெரிஞ்ச காலேப் யோசுவாவும் அழகா செலவிட்டாங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறத உணர்றீங்க? இன்னைக்கு நீங்க அவருக்காக சிலதை விடும்போது உலகம் உங்களை பைத்தியம்னு சொல்லலாம், இப்படி இந்த வாலிபத்தை நீ வேஸ்ட் பண்றீன்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணு, அவருக்காக எதையாவது விட்டது உண்மைன்னா இம்மையிலே நூறத்தனையான சகோதரர்களை உனக்கு தருவார், நூறத்தனையான தாய் தகப்பன் உனக்கு தருவார், மறுமையில நித்திய ஜீவனையும் சேர்த்து தருவார். அப்ப அவர் யாருன்னு, அவருடைய மதிப்பு என்னன்னு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு ஜெபிக்கிறது கஷ்டமா இருக்கு. எத்தனை பேர் தனி ஜெபம் இல்லாம இருக்கிறீங்க தெரியுமா? எத்தனை பேருடைய பலிபடம் சரியில்லாம இருக்கு தெரியுமா? குற்றப்படுத்துறோம் நினைக்காதீங்க. அதனாலதான் பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீங்க என்ன பிடிச்சீங்க, ஆனா உமக்காக நான் வாழணும்னா எனக்கு நீங்க யாருன்னு தெரியணும்பா. சொப்பனத்துல காட்டுங்க, உணர்த்துங்க ஆண்டவரே. கையை உயர்த்திடுவோமா, கையை உயர்த்திடுவோமா? கேட்டுருங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேட்டுருங்க, ஒவ்வொருத்தரும் கேட்டுருங்க. அவர் யாருங்கிற உணர்வு வந்துவிட்டால் உன் ஜெப நேரம் சாதாரணமாய் மாறிவிடும். ஒரு நாள் என்பது சாதாரணமாய் மாறிவிடும். 3 மணி நேரம் என்பது இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். I know the power of God is here. தேவ வல்லமை விசேஷ விதத்துல சிலரை நிரப்புகிறது. எத்தனை பேருக்கு கர்த்தர் பேசுறதை உணர்றீங்க? நான் ஏன் அவரை நேசிக்கணும், நான் ஏன் அவருக்காக வாழணும், நான் ஏன் அவருக்காக ஊழியம் செய்யணும்னா, நான் பலனற்றவனாக இருக்கும் போதே எனக்காக ஜீவன் தந்தா. என் அப்பா அம்மா என்ன நம்பாத போது என்ன நம்பினா, என் சொந்தக்காரங்க என்ன நம்பி ஒரு பைக் தராத போது என்ன நம்பி ஊழியத்தை தந்தா. என் குடும்பங்கள் என்ன நம்பி அவங்க காரை தொட விட அனுமதிக்காத போது என்ன நம்பி ஜீவனுள்ள வசனத்தை பிரசங்கிக்க தந்தா.
உனக்கு திறமை போதாதுன்னு விளையாட்டுல என்ன சேர்த்துக்கொள்ள அல்ல, உனக்கு உயரம் போதாதுன்னு பேட்மிண்டன்ல என்ன சேர்க்கல, உனக்கு கட் ஆஃப் மார்க் போதாதுன்னு சில இடத்துல இடம் கிடைக்கல. ஆனா நான் ஒண்ணுலயுமே சரியில்லைன்னு தெரிஞ்சோம். என்ன நம்பி எப்படி பிரசங்கம் பண்ண சொல்றீங்க? என் கையில உங்க வசனத்தை எப்படி தந்தீங்க? அதனால உங்களை நேசிப்பேன்பா. ஜெபிக்க ஆளே இல்லல்ல. திரட்சியான ஜனம் என்று அல்ல, கொஞ்சமாயிருந்த போது நம்மை தெரிந்து கொண்டார். எனக்கு பதிலாக அவர் பலியிடப்பட்டா, என் கழுத்து போக வேண்டிய இடத்துல அவர் பதிலானா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இப்படி சொல்றேன், இழக்கிற மாதிரி இழக்க வைப்பா. ஆனா உங்குள்ளத உன் கையில தந்து விட்டுருவார். உனக்குள்ளத உன் கையில தந்து விட்டுருவார். புரியல. இழக்கிற மாதிரி இழக்க வைப்பா. உனக்கு வாக்குத்தத்தம் மேல அன்பு இருக்கா, அவர் மேல அன்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாரு. நீ அவர் மேலதான் அன்பு இருக்குன்னு காட்டிட்டா, நீ வச்ச ஈசாக்கை எடுத்துட்டு போய் சொல்லிடுவார். கை தட்டுக்க பார்க்கலாம். மகிமை மகிமை மகிமை, அவ்வளவுதான் கர்த்தருடைய அக்கினி. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணு திறந்து பாரு. விட்டேன்னு சொல்றேன், ஆனா விட்ட மாதிரி விட்டு பாவனையா எடுத்துக்கொள்ள வச்சுட்டா. கேட்கல தம்பி கேளு, தம்பிங்க கேளுங்க. படிப்பை விட்டேன்னு சொன்னேன், விடுற மாதிரி விட வச்சாரு, எடுத்துக்கொள்ள சொல்லிட்டார். புரிய கஷ்டமா இருக்கா? அப்ப வெட்ட சொன்னீங்க, வெட்ட மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குமான்னு நான் பார்க்கணும்ல, உனக்கு வாக்குத்தத்தம் பிடிக்குமா, என்ன பிடிக்குமான்னு நான் பார்க்கணும்ல. கண்ணீரோட சொல்றேன், எதெல்லாம் அவருக்காக நான் விட்டேனோ அதெல்லாம் இன்னைக்கு என் கூட இருக்கு. ஆபிரகாம் கொடுத்தாரு, விட்டல. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பலியிடுறதுக்கு என்கிட்ட பலி இருக்கு, உன் பலி எனக்கு வேண்டாம். ஆனா நான் கேட்பேன், நீ தரியான்னு பார்ப்பேன், உன் நேரத்தை தரியான்னு பார்ப்பேன். தம்பி, அம்மா, ஐயா, என் வாலிபத்தை தர்றாரான்னு பார்த்தாரு, கொடுத்துட்டேன். திரும்ப என் வாலிபத்தை எனக்கு தந்துட்டார். வசனம் சொல்ற சரிதானா? கேளுங்க, இந்த பரிசுத்தவான்கள்ட்ட கேளுங்க. இவங்க கிட்ட எதையாவது கேட்டிருப்பாரு, இவங்க கொடுக்குறாங்களான்னு பார்ப்பாரு, கொடுத்த பிறகு திரும்ப கொடுத்துருவார். ஒரே ஒன்று சொல்லட்டா? வாசிக்க வேண்டாம், என்ன கவனிக்கணும். யோவான் 21 திபேரியா கடற்கரையில இயேசு கரையில் நின்று சீசர்களை பார்த்து, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டார். அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கரையில வரும்போது 153 பெரிய மீன்களை கொண்டு வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும் தெரியுமா? கரையில் இருக்கும்போது ஏதாவது இருக்கான்னு கேட்டார்ல, அதனால நம்மகிட்ட எப்படி நம்ம வலையில இருந்து மீன் எடுப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வந்து பார்க்கும்போது ஆச்சரியம், ஏற்கனவே கறி நெருப்பு போட்டு மீனை. அப்ப சொன்னார், நான் உங்ககிட்ட கேட்பேன், நீ தரியான்னு, ஆனா உங்ககிட்ட இருந்து வாங்கி நான் உனக்கு தரமாட்டேன். உங்ககிட்ட இருந்து வாங்கி உனக்கு தரக்கூடியதற்கு நான் ஒன்னும் மனிதன் அல்ல, சர்வம். நீ தரியான்னு பார்ப்பேன், உன் நேரத்தை தரியான்னு பார்ப்பேன், உன் வாலிபத்தை தரியான்னு பார்ப்பேன், உன் விருப்பமானதை தரியான்னு பார்ப்பேன். அவ்வளவுதானே தவிர உன் மீன் எனக்கு வேண்டாம். அந்த 153 ஒரு மீனை கூட ஃபார்மாலிட்டிக்கு கூட எடுக்கல. யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மீனை பொரிக்கிறதுக்கு எடுத்தாரு, தசமபாகம் கூட எடுக்கல. அப்பதான் இவங்களுக்கு புரிஞ்சது, ஓஹோ கேட்கிறார், தொட மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வாலிபத்தை வாங்கி வெட்டிச்சாருன்னா, என் விருப்பத்தை வாங்கி வெட்டிச்சாருன்னா கேட்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க கொடுப்பீங்க, கத்தி போட விட மாட்டார், எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவார். பலிபீடத்துல வந்துட்டு திரும்ப உன் கையில வரும். உன் விருப்பம் ஒப்பு கொடுக்கப்பட்டு திரும்ப உங்ககிட்ட வரும், அர்ப்பணிக்கப்பட்டு உங்க கையில திரும்ப வரும்.
எல்லாரும் சொன்னாங்க வாலிபத்துல ஊழியத்துக்கு வந்துட்டான், எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு. பொய் சொல்லக்கூடாது. ஒண்ணும் போல, ஒண்ணும் போல. உலகத்தான விட நல்லா வச்சிருக்கார். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி, இப்போ அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. நான் பாஸ்டர் கையில மைக்க கொடுக்க போறேன். இந்த பகுதி எத்தனை பேருடைய இடைப்பட்டிருக்கு? கை உயர்த்துங்க. உங்க சத்தம் மட்டும் கேட்கணும். இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க அவரால் பிடிக்கப்பட்டாலும் அவரை பின்தொடர்ந்து போகணும்னா, அவருக்காக வாழணும், அவரை நேசிக்கணும், அவருக்காக ஊழியம் செய்யணும்னா அவர் யாருன்னு தெரியணும். இப்ப எல்லா பிரச்சனைக்கு தான் காரணம்னு எத்தனை பேருக்கு தெரியுது? என் ஜெபம் இல்லாததுக்கு காரணம், என்னால நேரம் கொடுக்க முடியாததுக்கு காரணம், என்னால சில சுபாவத்தை விட முடியாததுக்கு காரணம் அவர் யாருன்னு எனக்கு தெரியல. தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தானு கேட்கிறவர் இன்னார் என்று தெரிந்தால் நீ எதையும் கொடுப்பாய். கைகளை தட்டி கர்த்தர் இந்த முதல் பகுதியிலே கொடுக்க 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 ஆபிரகாமே நல்ல கை தட்டி புதிய அபிஷேகத்தோடு புதிய கிருபையோடு உங்கப்பா உங்க பிள்ளையை, உங்கப்பா உங்க பிள்ளையை நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. நல்ல பிதாவே, கையெழுப்புதல் கூட்டத்தின் முதல் நாளின் காலை பகுதிக்காய் நன்றி செலுத்துவோம். உங்க பாரத்தை, உங்க தரிசனத்தை, உங்க ஏக்கத்தை எங்களுக்குள்ள பலமா இந்த நாளில் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பல பிரசங்கங்களை கேட்டு கடந்து போகிறவர்கள் எதையும் இழப்போம், உங்களை இழக்க மாட்டோம். வேதத்துல பார்க்கிறோம், உங்களுக்காக இழந்த ஒருவரை கூட நீங்க சும்மா விட்டதில்லை. ஆனா எங்களுக்கு இந்த நாளில கேட்பீங்களே ஒழிய அதை பல மடங்காய் நீர் எங்களுக்கு தருகிறவர். விசேஷமா எங்களுக்குள்ள எங்கள் ஜெப ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை என்று சொல்லத்தக்கதாய் மண்டியிடாத சில மணிகளை இந்த இடத்துல நீ தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இவர்களை கொண்டு இந்த தேசத்திலும் இந்த சபைக்கும் அநேக பகுதியில கடந்து வந்திருக்கிற ஜனத்திற்குள்ள அந்த மேன்மையை காண செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினால் இந்த நாளில நிறைவேறுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில நீங்கள் மத்தியில் பயன்படுத்தின தேவ மனிதனுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவீராக. மீதம் இருக்கிறதான மாலை கூட்டங்களும் மீதம் இருக்கிற 2 நாள் கூட்டத்திலும் ஆண்டவரே இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே இந்த இடத்திற்கு நீர் அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த வறட்சியான இந்த பகுதியில் ஒரு பெரிய செழிப்பு, ஒரு ஆவிக்குரிய செழிப்பை நீர் உண்டு பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையை குறித்து நீர் வைத்திருக்கிற தீர்க்கமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யார் என்பதை, நாங்கள் சேவிக்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்து கொள்ள எங்களோடு கூட நீர் திருவுளம் பற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு காலை கூட்டம் ஆசீர்வாதமா இருந்தது? நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இன்றைக்கு மாலையும் 6 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும். 6:30 மணிக்கெல்லாம் தேவ மனிதருடைய கரங்களில் கொடுத்துருவோம். 2 மணி நேரம் 8:30 மணி வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அதுபோல நாளையும் நாளை மறுதினமும் எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லா கூட்டத்திலும் கலந்து கொள்ளுங்க. அது மிகுந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாரியூர் திருச்சபை பிள்ளைகளும், வேம்பார் திருச்சபை பிள்ளைகளும், செங்கோட்டைப்பட்டி, கமுதி, இப்படி முதுகுளத்தூர் பகுதியிலிருந்துலாம் அநேக பிள்ளைகள், ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து சுற்றியுள்ள அநேக இடங்கள்லேருந்து அநேக பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெறுமனே அனுப்புவது இல்லை. நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக போகிறீர்கள்.